இந்த வருஷம் நீ எப்படி வந்தியோ, கடன்காரன வந்தியோ, வியாதிப்பட்டவனாய் வந்தியோ, துன்பப்பட்டவனாய் வந்தியோ, ஏமாளியாய் வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த வார்த்தையை பேசும்போது நான் விசுவாசிக்கிறேன், உன்னை கர்த்தர் வேற மாதிரி இந்த பட்டணத்திற்கு, இந்த எல்லைக்கு உன்னை கொண்டு வந்து ஒரு பெரிய வாங்கிக்கங்களேன். எத்தனை பேருக்கு வேணும்? நீ கடன்காரியா வந்தியோ, இல்லைன்னா பெரிய இழப்புகளோட, அம்மா சொன்னாங்க இழப்புகளோட வந்தோம். ஆனா நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இனி கர்த்தர் உன்னை கொண்டு வரும்போது, இனி கர்த்தர் உன்னை வேற பொசிஷன்ல, மகிமையின் ஸ்தானத்துல, ஒருத்தனை அசைக்க முடியாத ஒரு இடத்துல உன்னை கர்த்தர் கொண்டு வருவார் என்று. ஐயா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் பாதி ஆஸ்பத்திரிக்கும் பாதி வீணான காரியங்களுக்கும் ஓட்ட பையில போடுற மாதிரி போயிருது தானே. போன பிறகு அவங்க லைஃப் என்ன செஞ்சிருது? இறங்கிருது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஏதோ ஒரு இழப்புகள் வரும்போது, ஏதோ ஒரு நஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணிடுறோம்? டவுன் ஆயிரும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, என்ன வந்தாலும் டவுன் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு திரளான நன்மைகளை, திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறான் விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எத்தனை காலங்கள் இனி திறக்கவே முடியாத பாதைகள் எல்லாவற்றையும் கூட இனி கர்த்தர் எங்களுக்காக திறப்பார். அடைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு கோடி கோடி இயேசு ராஜாவுக்கு ஆமென். ஹalleluya ஹalleluya come on hallelujah hallelujah come on amen amen. பக்கத்துல எல்லாம் கை தட்டி சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களான்னு கேளுங்க பாப். ரெடியா இருக்கீங்களா? ஆமென். எத்தனை பேருக்கு நேற்றைய தினம் ஆசீர்வாதமா இருந்துச்சு? அவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப். காலையில ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்ல மகிமையா இருந்துச்சு தானே? எத்தனை பேர் அதை உண்மையாகவே அதை அனுபவிச்சிங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற நேரம்னு இருக்கு தானே? நான் உங்களை பார்த்து சொன்னேன், கர்த்தரை மகிமைப்படுத்தி நேற்றைய தினம் இன்றைக்கு காலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டிருக்கும், அவருடைய கிருபை உங்களை தொட்டிருக்கும், அவருடைய பிரசன்னம் உங்களை தொட்டிருக்கும், உங்களை பலப்படுத்தி இருப்பார். சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறவங்க நினைக்காதீங்க, சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுங்க. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க நீங்க முன்ன வரும்படியா நான் கேட்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்தி 2 நாட்களும் அவருடைய வார்த்தை. நேற்றைய தினம்லாம் மீட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது ஒரு தம்பி வந்தான். ஐயா, நாங்க எங்கேயோ இருந்தோம், இந்த வார்த்தை எங்களை அப்படியே எங்களை உட்கார வச்சுச்சுன்னு சொன்னான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அந்த தம்பி வந்திருக்கானான்னு தெரியலண்ணா, அவன் பேர் சாம் நினைக்கிறேன். நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, நான் எனக்கு நீங்க சொன்னது மாத்திரம் கிடையாது, நீங்க சொல்றது காரியங்கள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆமென். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்றேன்னு நினைக்கிறவங்க நீங்க வரலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் வர போறீங்க? யாரும் வருவாங்க அது பிறகு போவோம்னு நினைக்காதீங்க. முந்துங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு தேவனை மகிமைப்படுத்துற நம்ம என்ன செய்யணுமா? முந்தி கொள்ளணும். யார் என்ன தொடுறாரு இல்லையோ, யார் என்ன தொடுறாரு இல்லையோ, அவர் என்னை அவருடைய வஸ்திரத்தை நான் தொடுவேன்னு சொல்லி முந்தி போனவளுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்கள் என்ன செய்தார்? காணும்படி செய்தார். ஆக வெக்கப்படாம யாராவது ஒருத்தர் வாங்க, அப்புறம் எல்லாம் தானா வருவீங்க. நான் சொல்றேன், கர்த்தரை மகிமைப்படுத்தி நேற்றைய தினம் இன்னைக்கு காலையில அவனுடைய வார்த்தை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றை கூட இந்த முதல் நாள் மீட்டிங்ல நான் ரொம்ப மனபாரத்தில் வந்தேன். அந்த ஜெபம் ஆரம்பிச்சு முதல்ல கண்ணீரோடு தான் அந்த இடத்துல அமர்ந்தேன். ஆனால் சகோதரன் ஆராதனை வேலையிலும் கூட தேவன் என்னை வல்லமையாய் அந்த பிரச்சனை என் மேலே இறங்கிச்சு. அதனால என் இருதயத்தில் இருந்த எல்லா பாரங்கள் நீங்கி நான் ஒரு பரலோகத்தில் இருந்தது போல நான் உணரப்பட்டேன். நான் அந்த இடத்துல இருந்தது கூட என்னை அறியாதபடி பரலோகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்தது போல எனக்கு இருந்துச்சு. அந்த சகோதரருடைய முகத்தில் நான் தேவனுடைய பிரசனத்தை பார்த்தேன். அப்போ என் இருதயத்தில் இருந்த எல்லா பாரங்கள் நீங்கி என் இருதயம் லகுவாச்சு. என் இதயத்தில் ஒரு எல்லையில்லாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் பெற்றுக்கொண்டேன். இந்த காலை ஆராதனையிலும் கூட அளவில்லாமல் தேவனுடைய பிரசனை என் மேலே இறங்கிச்சு. இந்த 2 ஆராதனையிலும் தேவன் முழுமையாக என்னை பிரசனத்தினால் நிரப்பினார். இதயத்தில் இருந்த எல்லா பாரங்களையும் தேவன் எடுத்து போட்டார். தேவன் தான் அந்த சாட்சியில் ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you sister. நல்ல தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுங்க பாம். நல்ல கை தட்டி ஆமென்.
நேற்று வேலையில கூட நான் வரும்போது ரொம்ப கவலையோட கண்ணீரோட தான் வந்தேன். எனக்கு துக்கம் சுமக்க முடியவில்லை. என்னுடைய சகோதரி இறந்து எனக்கு துக்கம் மறக்க முடியல. கண்ணீரோ ஓடிக்கொண்டு இருந்தது. நான் நேற்று வேலையில வேலை செய்துட்டு 9 மணி போல இருக்கும் நான் வந்து சேர்ந்தேன். கடைசியில் வந்து நிற்கையும் இந்த தரிசனத்தை எனக்கு தேவன் தந்தாங்க. தரிசனத்தை பார்க்கும்போது கூடாரத்தை வைத்து அப்படியே பிரகாசமான ஒளி பரலோகத்தில் இருந்தது போல தெரிந்தது. நீங்க பாத்தீங்களா? அந்த பரலோகத்தை பார்த்தேன். அப்படியே தேவன் என்ன செய்தாங்க, ஒரு கூடாரத்தை வைத்து அந்த பகுதியில் என்னை தேவன் என்னை கரம் பிடித்து கொண்டு போனாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது என் துக்கமெல்லாம் எனக்கு மறந்து விட்டது, என் கவலையெல்லாம் மறந்து விட்டது. கர்த்தர் என்னோட பேசினாங்க. எங்களுடைய அபிஷேகத்தை வார்த்தை கொண்டு என்னை எழும்ப வைத்தாங்க. துக்கத்தில் இருக்கும்போது என்னை தூக்குனாங்க, என்னை கரம் பிடித்து தூக்குனாங்க. இயேசு என்னோட இருந்தாங்க. இந்த வார்த்தை தேவன் ஆசீர்வதித்தபடி நான் ஸ்தோத்திரம். நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்லா உடைக்கப்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தைகள். சகோதரி என்னுடைய தங்கச்சி தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொந்த ஊர் பிரகாசபுரம். நாங்கள் இப்போ இருக்கிறது ஏரல் திருவழுதி நாடார்வழியில் இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் 2 பெண் குழந்தையை தந்திருந்தாரு. நாங்கள் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கும்போது என்னுடைய அண்ணன் தான் அண்ணனுடைய வீட்டுக்கு போயிருக்கும்போது அண்ணனுடைய அம்மா எங்களுடைய பெரியம்மா சொன்னாங்க, நாங்கள் எதுவுமே நினைக்கவே இல்லை, ஏற்கனவே 2 பெண் குழந்தைங்க இருக்குது, அதனால் நாங்கள் ஆண்டோட்ட குழந்தைன்னு கூட கேட்க கூட இல்லை, நாங்கள் எதுவுமே நினைக்கல ஆண்டோ. ஆனால் எங்கள் பெரியம்மா மூலமாக எங்கிட்ட பேசினாங்க. அண்ணன்ட்ட சொன்னாங்க, தங்கச்சிக்கு ஒரு ஆண் குழந்தைக்காக நீ ஜெபி தம்பி அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்கள் அவங்களுடைய வீட்டில் இருக்கும்போதே அண்ணன் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. ஆனால் அன்னை ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த மாதமே ஆண்டவர் என்னை கருத்தரிக்கும்படியாக செய்தார். இப்போ இந்த கருத்தரிச்சு அடுத்த வருஷம் பிரதிஷ்டைக்கு போகும்போது நான் இப்போ கையில் வச்சிருக்கிற இந்த பையனை 3 மாதத்தில் நான் கொண்டு போய் அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் போன வருஷம் எனக்காக ப்ரேயர் பண்ணிங்கண்ணே, ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்துருக்கார், எங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறார், எங்களை கனப்படுத்தி இருக்கிறார், எல்லாருக்குடைய கண்களுக்கு முன்பாக ஏசப்பா எங்களை எவ்வளோ ஆச்சரியமாக அற்புதமாக வழிநடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய கணவரும் அண்ணன்ட்ட போய் சொன்னோம். ஆண்டவர் எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் வார்த்தையை கனப்படுத்தி அந்த வார்த்தை நம்ம ஜபிச்ச அந்த மனத்திலேயே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் ஒரு பலத்தையும் கிருபையையும் கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேற ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கான நிறைய ஊற்று, எல்லாரும் சொல்லுங்க, இனி ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டிய ஒரு வேலை. சொல்லுங்க பாப், எத்தனை பேருக்கு திறக்கப்படணும் சொல்லுங்க வாழ்க்கையில? ஆமென். எல்லா நேரமும் திறக்கட்டும். நமக்கெல்லாம் இந்த சீசன் கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு எல்லா நேரமும் சீசன். சொல்லுங்க பாப், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லா நேரமும் நமக்கு சீசன் தான். இந்த காலம், அந்த மழை காலம், வெயில் காலம் இருக்கு பாரு, அப்படி கிடையாது. நமக்கு எல்லா நாளுமே நல்ல காலம் தான், நல்ல நேரம் தான். சொல்லுங்க ஆமென். கரெக்ட் தானே? அம்மாவா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாமே நம்ம நேரம் தான், நம்ம காலம் தான், நம்ம சீசன் தான். சொல்லுங்க, இனி நம்ம சீசன். சொல்லுங்க பாப், இனி நீ எங்க போறியோ என்ன செய்யறியோ கர்த்தர் அதிலெல்லாம் கர்த்தர் உனக்கு ஒரு திறப்பை உண்டாக்குகிறார். இன்னைக்கு இந்த 2வது நாள் கூட்டத்துல வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கேட்பதற்கு ரெடியா இருக்கிற பிள்ளைங்க அப்படியே கையை உயர்த்தி, பிசினஸ் பண்ற பிள்ளைங்களா இருக்கட்டும் அல்லது வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், வாழ்க்கையில ஒரு ஓப்பனிங்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். எல்லாரும் சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் என்ன பார்க்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சு தானே, அண்ணே நீங்க போனீங்க, ஆண்டவர் அந்த நாட்கள்ல எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தா. அதே போல நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதமே நான் சொன்னேன் போன மாசம் தான் நினைக்கிறேன், போன மாசம் அப்படிதான் ஒரு வார்த்தையை சொன்னேன் பூனேல. அந்த மாசமே நிறைய பேருக்கு நடந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதமே என் வாழ்க்கையில நிறைய ஊற்றுகளை தேவன் திறந்து கொண்டே இருக்க போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும் தானே எந்தெந்த ஊற்றுகள் எனக்கு திறக்கப்படணும் ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகளிலே எனக்கு ஒரு ஊற்றுகள் திறக்கப்படணும். என் எல்லைகள், என்னுடைய லேண்ட் எல்லாம் ட்ரை ஆயிற்று, வனாந்திரம் ஆயிற்று, ரொம்ப ட்ரையா இருக்குது என் லேண்டு, என் வாழ்க்கைகள் ரொம்ப ட்ரையா இருக்கிறது, என் குடும்பம் ரொம்ப ட்ரையா இருக்கிறது, என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கிறது. ட்ரையா இருக்கிறவங்கள கை உயர்த்துங்கப்பா, எல்லாம் தான் உயர்த்துங்களேன். ட்ரையா இருக்கிறதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அது நீட் ஊற்றாய் மாற்றுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ட்ரையா இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் உங்களை நீரூற்றாக
ஆமென். நீரூற்றாக, எல்லாரும் சொல்லுங்க நீரூற்றாக. ஆமென். எதுலெல்லாம் ட்ரையா சத்துருவனை மாத்தினானோ, புடுங்கி போட்டானோ, அதுலலாம் இனி ஒரு ஆண்டவர் ஒரு நீரூற்றை ஓபன் பண்ண வேண்டிய ஒரு வேளை வந்து விட்டதுன்னு சொல்ற பிள்ளைங்க நல்ல கரங்களை அசைச்சு காட்டுங்கப்பா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊற்றுகள் திறக்கப்பட வேண்டிய வேளை வந்துட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஊற்றுகள் திறக்கப்படுகிற வேளை. எல்லாரும் சொல்லுங்க, ஊற்றுகள் திறக்கப்படுகிற வேளை. சத்தமா சொல்லுங்க பாப், ஊற்றுகள் திறக்கப்படுகிற வேளை. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கான ஊற்றுகளை கர்த்தர் திறக்க போகிறார். சொல்லுங்க பாப். இன்னைக்கு போகிற பாதைகள் எல்லாம், இனி வருகிற காலங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு ஊற்றுகளை அவர் திறப்பார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க, நல்ல இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. என் குடும்பத்துல சில ஊற்றுகள் இன்னைக்கு திறக்கப்படணும். ரொம்ப காலம் மூடப்பட்ட ஊற்றுகள் ஆண்டவரே, வனாந்தரமாய் எல்லா பக்கமும் வனாந்தரமாய் இருக்கிற பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு மாறி ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஊற்றுகளை எனக்கு திறந்து, எத்தனை பேர் நம்புறீங்க? பஞ்ச காலத்திலும் உனக்கு ஊற்றுகளை திறந்து உன்னை பெருக பண்ணுகிற ஒரு தேவன். வாங்கிக்கங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பஞ்ச காலத்திலும் உனக்கான ஒரு ஊற்றுகளை திறந்து உனக்காக கர்த்தர் உன்னை பெரியவனாய் ஐசுவரியவனாய் மாற்றுகிற ஒரு காலம்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கூட கையை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். Come on people of God. நல்ல ஜோரா தட்டுங்களேன் சந்தோஷமா. Come on. Amen. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நம்புறீங்களான்னு கேளுங்க. நம்புறீங்களா? கேளுங்க, நான் சொன்னேன் தானே. பக்கத்துல வார்த்தையை அப்படியே பேசுங்க. நம்பு. பக்கத்துல பார்த்து நம்பு, நிச்சயமா நடக்கும்னு சொல்லுங்கப்பா. நிச்சயமா நடக்கும். ஆமாய்யா. என்னெல்லாமோ வாயில பேசுறோம், நல்லதை பேச ஆண்டவருடைய விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி ஊற்றுகள் திறக்கப்பட வேண்டிய வேலை. ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயிட்டீங்களான்னு கேளுங்கப்பா. ரெடி ஆயிட்டீங்களா? ஆமென். ஊற்றுகள் எல்லாம் என்ன ஊற்றையும் கர்த்தர் ஆண்டவர் இன்னைக்கு திறக்கிற ஒரு வேளையாய் இருக்க போகிறது என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரை எனக்காக அப்படியே வாயை திறந்து ஜெபம் அப்படியே, ஆண்டவரை எனக்காக நீ திறக்க போகிறீர் ஆண்டவரே. எங்க சபைக்காக, எங்க ஊழியங்களுக்காக, என் குடும்பத்திற்காக வாயை திறந்து இந்த மாதிரி இவ்வளவு பேர் இணைந்து ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா அதை கனப்படுத்துவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே நாங்க இன்னைக்கு விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி நிற்கிறோம். எங்களுக்காக இன்னைக்கு நிச்சயமாக நீ திறக்க வேண்டிய எல்லா ஊற்றுகளையும் நன்மைகளையும் நீர் திறக்க போகிறீர் என்று நம்புகிற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. எங்க வாழ்க்கையில திறக்கப்படுகிற ஊற்றுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை மாதங்கள், எத்தனையோ காலங்கள் அடைக்கப்பட்ட ஒரு பாதைகளப்பா, இந்த நாளிலிருந்து கர்த்தர் எங்களுக்காக அதை திறக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து ஜெபம் பார்க்கலாம். வாயை திறந்து கேட்கிற வேளையில உனக்காக திறக்கப்பட வேண்டிய எல்லாம், எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள், ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில பார்வோன் என்கிற பொல்லாத ஒரு மனுஷன், பொல்லாத ஒரு ஆவி 430 வருஷம் அவங்களை அடிமைப்படுத்தி அவர்களை மூடி வைத்திருந்ததான். ஆனா ஆண்டவர் அவர்களுக்காக திறக்க வேண்டிய ஒரு வேளை வந்துச்சு. எத்தனை நம்புறீங்க? எத்தனை காலங்கள் இனி திறக்கவே முடியாத பாதைகள் எல்லாவற்றையும் கூட இனி கர்த்தர் எங்களுக்காக திறப்பார். அடைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தேவன் தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி, ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கிற எல்லா பார்வோனின் வல்லமைகளும், உன் வாழ்க்கையில ஊடி போட்டிருக்கிறதான எல்லா பார்வோனின் ஆவிகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உனக்காக திறக்கப்பட வேண்டிய எல்லாவற்றையும் திறக்க வேண்டிய ஒரு கிருபைய ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கட்டுமே. அப்படிப்பட்ட பிள்ளைங்க நல்ல கைதடி வாங்கிக்கோ. இன்னைக்கு அந்த கிருபை ஒவ்வொருவர் மேலையும் பலமா இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த அடைக்கலபுரத்துல உண்மையை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப எல்லாம் திறக்கப்படட்டும். ஆண்டவர், எத்தனை வருஷங்கள் அடைக்கப்பட்டிருந்ததோ, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எத்தனை வருஷங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எத்தனை மாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, அது எல்லாம் இன்னைக்கு திறக்கப்படட்டும். ஓ ரக்கா ஷேட்டே, இப்போமே ஆண்டவருடைய வல்லமை பலமா இந்த இடத்துல இறங்கட்டும். வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல
இப்போ ஒரு கிருபை இறங்கட்டும் சுவாமி, ஒரு வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இப்பவே ஒரு மாறுதல்களை உண்டாக்கக்கூடிய ஒரு கிருபை இறங்கட்டும். இந்த எல்லையை ஆளுகை செய்கிற வல்லமைகள் விழுந்து போகட்டும். இன்னைக்கு பரலோகம் திறக்கப்படட்டும். இந்த எல்லையில வானங்கள் திறக்கப்படட்டும். அன்னைக்கு யாக்கோபுக்காக ஒரு வானங்களை திறந்தது போல இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு வானங்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, அன்னைக்கு வழியே இல்லாத நினைத்த நேரத்துல, இருளான நேரத்துல அவனுக்காக ஒரு ஏணியை இறக்கினது போல உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஒரு ஏணி வைக்கப்படுவதாக. அதுல ஆண்டவரே, திக்கற்ற நிலைமையில யாருமே இல்லாத ஒரு பாத்திரமா இருந்த யாக்கோபுக்காக வானங்களிலே திறந்து தேவ தூதர்களை ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தது போல, ஆண்டவரே நீரே உங்க பிள்ளைக்கு ஆதரவா இருந்தது போல, இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு நீரே ஒரு ஆதரவா இருந்து உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக சுவாமி. இன்னைக்கு திறக்கப்பட வேண்டிய எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேனப்பா. எத்தனை நம்புறீங்க? அவங்க எல்லாம் கை தட்டி வாங்கிக்கோ. இன்னைக்கு உனக்காக திறக்கப்பட வேண்டிய எல்லாம் திறக்கப்பட போகிறது. Come on people. நல்ல 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 Amen. யாக்கோபு ஒரு நாள் எல்லாவற்றை விட்டுட்டு தன் தாய தகப்பனை விட்டுட்டு அவன் யாப்போக்கு என்ற கரையை ஆற்றை கடந்த போது சூரியன் என்ன ஆயிடுச்சா? உதயம் ஆயிடுச்சு. அஸ்தமித்த நேரம் வந்துடுச்சு. அப்ப அவன் அங்க இடத்துல படுத்திருந்த போது யாருமே இல்லாத நேரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருமே இல்லாத நேரம். உனக்காக பரலோகத்தை திறக்க ஒருவர் ரெடியா இருக்கிறார். யாருமே இல்ல. சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்? அங்க ஒரு கல்லை எடுத்துட்டு படுத்துட்டான். அப்ப யாருமே இல்ல, திக்கற்ற நிலையில அவன் இருந்த நேரத்துல ஒரு 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 விஷன் பார்க்கிறான், ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும், எல்லாரும் சொல்லுங்க ஏறுகிறவர்களும், சத்தமா சொல்லணும், சத்தமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அதுல அந்த காரியத்தை ஒரு பைபிள் ஸ்காலர் அழகா சொல்றார். அந்த இடம் வர்ற வரைக்கும் ஒரு தேவதூதர்கள் யாருக்கு பாதுகாப்பா இருந்தாங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? நான் உடனே ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஆம், புரியுதோ புரியல, என்ன சொல்லணும்? ஆமா ஆமா சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமா தானே? ஆமாயா, கரெக்ட் தானே? தேவதூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். ஆமாவா இல்லையா? சொல்லுங்கப்பா. அப்போ ஒரு ஸ்காலர் அழகா சொல்ற, பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க என்னன்னா, அவன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு தேவதூதர்களின் பாதுகாப்பு யாக்கோபுக்கு இருந்தது. அப்ப அவன் கூடாரத்தை விட்டு, ஏன்னா அந்த பாதுகாப்பு இருந்ததுனால தான் ஏசாவால என்ன பண்ண முடியலன்னா அவனை கொல்ல முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ பாதுகாப்பு இருக்கும்போது ஒருத்தன் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வாயை திறக்க மாட்டீங்களே, எல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்களோ? நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. நான் தானே கத்திட்டு கிடக்குறேன், நீங்க நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். அப்போ ஆண்டோடைய பாதுகாப்பு யாக்கோபுக்கு இருந்ததுனால தான் அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, எத்தனை காரியங்கள் அவனுக்கு விரோதமா வந்தாலும் அவன் தாண்டி வருகிறான். அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த போற, அந்த இடத்துக்கு பேர் என்னது? மத்தவங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க, அந்த இடத்துக்கு பேர் வந்த பிறகு அவன் என்ன சொன்ன? அந்த பேரை சத்தமா சொல்லுங்க, பெத்தேல் இல்லையா? அதுக்கு முந்தின வரைக்கும் அந்த அந்த பேர் எப்படி இருந்துச்சு? பக்கத்துல பாசம் என்ன இருந்துச்சு? லூசுன்னு இருந்துச்சா? பக்கத்துல பாசங்க லூசுன்னு இருந்துச்சு. ஆமா ஆமென். தேவதூதர்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய அனுபவத்தை பெறாத வரைக்கும் நம்ம லூசா தான் சுத்துவோம். ஆவிக்குரிய அனுபவம் வந்துடுச்சுன்னா உன்னை கர்த்தர் வேற மாதிரி வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமா, அப்பதான் நம்பிக்கை வரும், தைரியம் வரும். இல்லைன்னா பைத்தியம் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. என்ன நடக்குன்னு தெரியாது தானே சுத்தி இல்லையா?
இப்ப என்ன வந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, என்னை பாதுகாக்க கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப். ஏமா சத்தமா சொல்லணும், சத்தமா, இன்னும் சத்தமா, ஏரலுக்கு கேட்கிற மாதிரி சத்தமா. ஹalleluya. ஆமென். ஆமா. அப்போ அது வரைக்கும் ஒரு தேவ தூதர்கள் வந்து அவனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பெத்தேல்ங்கிற இடம் வர்ற வரைக்கும் அவங்க வந்துட்டு ஆண்டவர் சொன்னா, இனி என் பிள்ளைக்காக இறங்க வேண்டிய தூதர்கள் வேற லெவல்ல இறங்கட்டும்னு சொல்லிதான் அங்க தேவதூதர் ஏறுகிறவர்களும் எப்படி இருந்தாங்களா, அடுத்த ஷிப்டுக்கு தேவ தூதர்களை கர்த்தர் என்ன செஞ்சார், யாக்கோபுக்காக. என்னங்க புரியுதா புரியலையாங்க? புரியுதா புரியலையா? அதான் நான் சொன்னேன் 2025 வரைக்கும், இன்னைக்கு எத்தனாம் தேதி, 4ஆம் தேதியா, 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு தூதர்கள் உனக்காக பாதுகாப்புல இருந்தாங்க. ஆனா இனி நீ பார்க்க போறவைகள் ரொம்ப பெருசா இருக்க போறது. ஏன்னா இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து வந்த தூதர்களுக்கு வந்து பெரிய பெரிய வேலை இல்லை. ஏன்னா நீ வெறும் எப்படி வந்திருக்கிறன்னா, வெறும் கோலும் கையுமா தான் என்ன செஞ்சிருக்கிற. சொல்லுங்க, எப்படி வந்திருக்கிற? தகப்பனுடைய வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வெறும் கோலை எடுத்துட்டு வந்திருக்கிறான், அவ்வளவுதான். ஆனா இனி போயிட்டு வரும்போது சாதாரணமா வரப்போறது இல்ல. ஆமா வரலையே சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி ஷிப்டே மாற போகுதுன்னு சொல்லுங்க பாப்போமே. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஆமா. அப்போ பெத்தேல்ங்கிற இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு தேவதூதர்கள் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் அவன் நினைக்கிற, ஆண்டவரே இதற்கு பிறகு இனி நான் போகிற எல்லைகள் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. சொல்லுங்க, தெரியாது. இனி நான் எப்படிப்பட்ட மனுஷர்களை சந்திக்க போறேன் எனக்கு சொல்லுங்க, தெரியாது. என் குடும்பத்துல உள்ளவங்க தான் சந்திக்க போறேன், ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கெல்லாம் எனக்கு ஒரு பாதுகாப்பு நீங்க தான் தரணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யாக்கோபு படுத்திருந்தான். கரெக்டா இல்லையா? அப்பதான் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை காட்டுறாரு. வானத்துக்கும் பூமிக்கு ஒரு ஏணி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்ப தேவதூதர்கள் அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இதுவரைக்கும் யாக்கோபை பார்த்து கொண்டிருந்த, பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு ஆர்மி, அதான் ஏஞ்சல்ஸ், அந்த தேவதூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஷிஃப்ட் முடிந்து ஏறிட்டாங்க. அப்போ ஒரு டீம் இறங்குது, வேற மாதிரி ஒரு டீம் இறங்குது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இனி உனக்கும் எனக்கும் வேற மாதிரி ஒரு டீம் இறங்கும் பார். போங்கய்யா, உங்ககிட்ட போய் சொல்றேன் பார். இப்படியா கை தட்டுவீங்க? நல்லதான் கை தட்டணுமையா. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு டீம் இறக்க போறார் தெரியுமா? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் சொல்லுங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆமென், வெறும் கையாக நீ வரமாட்டாய். எல்லாரும் சொல்லுங்க, வெறும் கையாக வரமாட்டாய். கர்த்தருடைய அந்த சேனை எனக்காக இறங்கி இருக்கிறது. அந்த தேவ தூதருடைய சேனை எனக்காக என்னுடைய எல்லைகளில் இறங்கி இருக்கிறது, என் குடும்பத்தில் இறங்கி இருக்கிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம், வாங்கிக்கோங்க பார்க்கலாம். உன் பொசிஷனை அடுத்த பகுதிக்கு இப்போ எத்தனை பேர் இப்போ கவனிக்க பார்க்கலாம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க, வெறும் யாக்கோபாக தானே அவன் போகிறான். சொல்லுங்க, யாக்கோபுக்கு என்ன அர்த்தம்? அப்படியா அப்படியா அப்படியா? அப்ப அவன் போகிற பேரோட எப்படி போறான்? எத்தன் ஏமாற்றுகாரன், சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறவன தான் போறான். ஆனா ஷிப்ட் இறங்கிச்சு பார். ஆண்டவர் ஷிப்ட மாத்தி ஒரு வேற ஒரு சேனை இறக்கும் போது கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் கொண்டு வந்தாரா இல்லையா? புரிஞ்ச பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கணுமே. ஐயா இப்ப சொல்றேன் பார், இப்ப சொல்றேன். எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க? இந்த வருஷம் நீ எப்படி வந்தியோ, கடன்காரனா வந்தியோ, வியாதிப்பட்டவனாய் வந்தியோ, துன்பப்பட்டவனாய் வந்தியோ, ஏமாளியாய் வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் இந்த வார்த்தையை பேசும்போது நான் விசுவாசிக்கிறேன், உன்னை கர்த்தர் வேற மாதிரி இந்த பட்டணத்திற்கு, இந்த எல்லைக்கு உன்னை கொண்டு வந்து ஒரு பெரிய வாங்கிக்கங்களேன். எத்தனை பேருக்கு வேணும்? நீ கடன்காரியா வந்தியோ, இல்லைன்னா பெரிய இழப்புகளோட, அம்மா சொன்னாங்க இழப்புகளோட வந்தோம். ஆனா நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இனி கர்த்தர் உன்னை கொண்டு வரும்போது, இனி கர்த்தர் உன்னை வேற பொசிஷன்ல, மகிமையின் ஸ்தானத்துல, ஒருத்தனை அசைக்க முடியாத ஒரு இடத்துல உன்னை கர்த்தர் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க இப்படி கை தட்டக்கூடாது, நல்ல வேற மாதிரி கை தட்டி பரலோகத்தை அசைக்கிற மாதிரி, பாதாள நடுங்கிற மாதிரி,
சொல்லுங்க, எனக்காக ஒரு பொசிஷன் எடுக்கிறதற்கு, என் வாழ்க்கைகளை மாற்றுவதற்கு, எனக்காக இன்னைக்கு பரலோகம் வேற ஒரு சேனைய வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. அந்நிய பாஷைகளை பேசு, வாயை திறந்து துதி. 2024 உன் கூட இருந்த காரியங்கள் அல்ல, 2025 உன் பொசிஷனை மாற்றக்கூடிய பரலோகம் உனக்காக இன்னைக்கு திறந்திருக்கிறது. உனக்காக கர்த்தர் இன்னைக்கு அந்த சேனையை உனக்காக இறக்க போகிறார். அந்த டீமை இறக்க போகிறார். அந்த டீம் உன்னை சாதாரணமா நடத்த போகிறது கிடையாது. எப்படிப்பட்ட கொடிய பாதைகளை கூட நீ கடந்து வரும்படியாய், எஸ் ஃபாதர், வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. நல்ல கையை தட்டி take it in the mighty name of Jesus. We receive it, Father. We receive it. Amen. நல்லா இருந்தது இந்த வார்த்தை. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஆமென். ஹalleluya. Amen. தனித்து விடப்பட்டவனாய், யாருமே இல்லாதவனாய், தன்னுடைய சொந்த சகோதரனுக்கே பயந்து மறைஞ்சி வேற ஒரு பெயரோடு தான் அவன் அந்த பெத்தேலுங்கிற இடத்துக்கு வருகிறான். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் அங்க இருந்து, யாரடா உன்னை பார்த்து சொன்னது? ஏமாற்றுக்காரன், தான் சொந்த சகோதரனை ஏமாத்திட்டான். எவன்டா சொன்னது? உன் கூட யார் வரலையோ இல்லையோ, உனக்காக என் டீமையை நான் அனுப்புறேன், சேனைகளை அனுப்புறேன். ஆமென். அதனாலதான் அந்த இடத்துல வந்த உடனே அழகா பார்க்கறான், தேவதூதர் ஏறினார்கள். இன்னொரு தேவதூதர் என்ன பண்ணாங்க தெரியுமா? யாக்கோபுக்காக இறங்கினார்களா. இன்னைக்கு நம்புறீங்களா? இந்த வருஷம் இந்த சத்தத்தை கேட்கும்போது எனக்கான தேவதூதர்களை கூட்டத்தை இந்த தேவதூதர்கள் இறங்கிட்டாங்கன்னா, நீ போகிற பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் அவன், அதனாலதான் அவன் சொல்லுவான், அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டவரே, நீ நான் போகிற இடமெல்லாம் நீர் என்னை பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க. வாசிங்க பார்க்கலாம் அத. ஆஹா, அதிகாரத்தை சொல்லி படிங்கப்பா. அதிகாரமா 28, ஆதியாகமம் 28:20 மைக்ல படிக்கலாமா? இருங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் கேட்கட்டும். எல்லாம் கேக்குறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற ஷிஃப்ட் இறங்க போகுதுன்னு சொல்லுங்கப்பா. ஆமா, பிசினஸ் பண்றவங்க நம்புறவங்க, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஊழியம் செய்றவங்க, ஒரு எல்லையில ஒரு டைம்ல நம்ம ஒரு அளவு ஊழியம் செஞ்சிருப்போம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. அப்போ ஒரு பலன் நமக்கு இருந்திருக்கும். அப்போ கர்த்தருடைய கிரியைகள் எப்படி இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நான் இப்ப விசுவாசிக்கிறேன், இனி இறங்கக்கூடிய தேவதூதர்கள் இறங்குறாங்கன்னா அது சாதாரணமாக எல்லைகளா இருக்காது, சாதாரணமான ஊழியமாவும் இருக்காது, சாதாரணமான பிசினஸாவும் இருக்காது. எல்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்க போகுது. எல்லாரும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைதட்டி வாங்கிக்கோங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எக்ஸ்ட்ரானரி. ஆமென். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து, அவன் அழகா சொல்றான், இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான், தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே ஏன்னா இந்த வழி எப்படிப்பட்ட வழினா அவ்வளவு மோசமான வழி. எப்படிப்பட்ட வழி சொல்லுங்க? ஆமா, இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும், அவன் எதிர்பார்த்தது என்னன்னா, எனக்கு உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். புரியுதா இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்புறீங்களான்னு கேளுங்கப்பா. நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அடைக்கலாபுரத்துக்கு தேவதூதர்கள் வேற மாதிரி இறங்கிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஐயா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிள்ளைகள் படிக்கிறாங்க, பாடம் படிக்கிறாங்க. கரெக்டா? 12th வரை படிப்பாங்க. இப்ப காலேஜ் போவாங்க. அதுக்கு மேல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்க. படிச்சதையே படிச்சிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. 5ஆம் கிளாஸ்லயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? 5ஆம் கிளாஸ் புக், இப்போ 5ஆம் கிளாஸ் புஸ்தகம் 1ல இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் பாராம நம்ம டேனியல் ஐயாவுக்கு தெரியும். இத்தனை வருஷம், 30 வருஷம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. இப்ப அதையே நம்ம படிச்சிட்டு இருக்க முடியுமா? இல்ல. உலக பிரகாரமான படிப்புலயே இவ்வளவு மாற்றம் இருக்குன்னா, நேற்று உள்ள ஒரு காரியத்தை வச்சு இன்னைக்கு ஓட முடியுமா? ஓட முடியும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ஒரு புதிய கிருபையை தரணும் தானே? பக்கத்துல பார்த்து கேளுங்க, தரணும் தானே? சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய கிருபை வேணும் தானே? அப்போ
ஆமென். அப்போ அதனாலதான் யாக்கோபுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை அடுத்தடுத்த படிப்புல ஞானத்துல கூட நீங்க குறையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்புங்க, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உனக்காக இறக்க போகிறார். வேணுமா வேண்டாமா? படிக்கிற பிள்ளைங்க எல்லாம், ஆமென், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, 12th எழுத போற பிள்ளைங்க எழுதிட்டாங்க, இனிமே எழுத போறவங்க, நீங்க அடுத்த வருஷம் எழுத போற பிள்ளைங்க எல்லாம் வாயை திறந்து என்ன செய்யுங்க, ஆண்டவரே இன்னைக்கு அந்த ஒரு ஞானம் இறங்கிடுச்சுன்னா என்ன கர்த்தர் ஒரு பெரிய சாட்சி. அவன் சொல்றான் பார், எனக்கு நீ உண்ண உணவும் உடுக்க வஸ்திரத்தையும் என்னை கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை எப்படி வர பண்ணுவீரானால் சமாதானமாய். அப்ப எத்தனை பேர் நம்புறீங்க, உன்னை சமாதானமாய் கொண்டு வரக்கூடிய தேவ தூதர்களை கர்த்தர் நீங்க அனுப்புவார் என்று உன் எல்லையில அனுப்புவார். நீங்க இங்க இருப்பீங்க, உங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க ஒரு பட்டணத்தை விட்டு இங்க வந்திருக்கீங்க தானே, அங்க அனுப்புவார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கை தட்டி ஆமென் நல்லா வாங்கிங்க பார்க்கலாம், வாங்கிங்க பார்க்கலாம். நல்ல 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 போதாது நல்ல உற்சாகமா என் எல்லைகளையே கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடிய தேவ தூதர்கள் என் எல்லையில இறங்கிட்டாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென். என்னை முற்றிலுமாய் பாதுகாத்து எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த பாதையில நான் கடந்து போனாலும் எனக்கு ஜெயந்தாமை தவிர இனி தோல்வி இல்லைன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். நல்ல கைத்தறி பாடலாமா? எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும். நல்ல கைத்தட்டி எத்தனை பேர் என் காலை தள்ளாட ஓட்டார் சொல்லுங்க. என் காலை தள்ளாட ஓட்டார் பாடலாமா? என் காலை தள்ளாட ஓ. நல்ல கைத்தட்டி கமா. நல்ல உற்சாகமா. என் காலை தள்ளாட அசையா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் அப்பகல் உறங்காரே. நல்ல எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களையே. நல்ல கையை உயர்த்தி தட்டலாமா? என் கண்களை ஏறெடுப்பே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல ராசையா. ஆராதனை உமக்கே. அவன் அவன் ஆராதனை அத்தமா. ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாள் நல்ல விடுதலையோடு பாடும்போது இன்னைக்கு எனக்காக கர்த்தர் ஒரு சேனையை அனுப்புகிறார். எனக்காக ஒரு சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். ஆமென். ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை நல்ல 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 ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை. அசையா உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை. நல்ல ஆசையா விடுதலையோடு பாடலாமா? ஆராதனை உமக்கே, ஆஹா, ஆராதனை உமக்கே. என்னடா வாலிப பசங்களும் அங்க ஒதுங்கிட்டீங்க இன்னைக்கு? இங்க வாங்கடா, இங்க அங்க பயப்பட வா வா வா. உங்களை பார்த்து நினைக்க மீட்டிங்கே நடத்தணும் நினைக்கிறேன். ஏன் எல்லாம் அப்படியே புதருக்குள்ள போயிட்டானுங்க. ஆமென். வாங்கடா வாங்கடா வாங்க வா, இவ்வளவு இடம் இருக்குதானே இங்க. தம்பி பாரு வாங்க. Praise the Lord. அடேப்பா ஒரு டீமே இருக்கிறாங்க. என்னடா காலை பசங்களை காணுமே. தேவதூதர்கள் இறங்கி வர்ற மாதிரி வர்றாங்க பாருங்க. ஆமென். வா 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 தம்பிமார். Amen. நபர் சார் சார் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்கப்பா. இந்த பாடல் எல்லாரும் நம்ம எழும்பி நின்று நல்ல விடுதலையோட நல்ல கை தட்டி அசைஞ்சு நல்ல பாடிட்டு அப்படியே ஆண்டுடைய வார்த்தை அப்படியே நம்ம இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிறோம். இனியும் அப்படியே ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்ய போறோம்? விசுவாசத்தோட எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான கர்த்தர் இன்னைக்கு ஒரு சேனையை இறக்க வேண்டிய நேரம். சொல்லுங்க பாபு. ஆமென். சத்தமா கேட்க மாட்டேங்குதே. ஆமென். ஆமென். எனக்கான ஒரு சேனையை கர்த்தர் என்ன செய்ய வேண்டிய நேரம்? இறக்க வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஆமென். இந்த பாடலை பாடும் போதே நல்ல விடுதலையோடு பாடுவோம். நல்ல கையை யாரும் கை கட்டக்கூடாது. நல்ல விடுதலையோட கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ரெடியா? 1 2 3 4. நல்லா 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 அசைஞ்சு பாடுறவங்க நல்லா அசைஞ்சு பாடு. ஆமென். நல்லா ஹே கையை உயர்த்தி தட்டுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆசையா ஆராதனை உமக்கே, ஆராதனை. நல்லா விடுதலையோடு விடுதலையோடு நல்லா. ஆமென் ஆமென். ஏன் தெரியுமா? நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால். நன்றியால் துதி பாடு நல்லா இயேசுவை உள்ளத்தால். அவன் அவன் எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு எந்த முன்னே செல்கிறார். எரிகோ சொல்லலாமா? சத்தமா சத்தமா. இயேசு எந்த முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீடும். நல்ல 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 கலங்கிடாதே, எல்லாரும் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நீங்க பாடும்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக வானங்கள் திறக்கிற வேளையா இருக்கிறது நம்புற பிள்ளைங்க. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலோ இயேசு எந்த முன்னே சொல்கிறார். எரிகோ கை தட்டி விடுதலையோடு. ஆமென் ஆமென். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து. நல்லா சிரிச்ச மகமா. கலங்கிடாதே துதியினால் இடிந்து வீழும். ஆசையா நன்றியால் துதி பாடு நல்ல விடுதலையோடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஏமன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும்
ஆசையா கையை தட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு ஆஹா கோடி கோடி ஆஹா வாழ்வளிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஜெயம் தானே, எனக்கு ஜெயம் தானே. ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு ஆஹா கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு நல்லா வாழ்நாளெல்லாம் அவர் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்க, எத்தனை பேர் அற்புதம் செய்வார்? எனக்கு உனக்கும் செய்வார்னா படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு ஆஹா கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் அவன் தேவனுக்கு லல்லாலா கோ நல்லா கோடி ஸ்தோத்திரம். லல்லாலா லல்லாலா வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேனை இறங்க ஆரம்பிச்சிடுன்னு சொல்லுங்க பா. சேனை இறங்க ஆரம்பித்து விட்டது. உன்னை அடுத்த பொசிஷனுக்கு, சாதாரண பொசிஷன் அல்ல, ஆமென். இது வரைக்கும் ஒரு பொசிஷன்ல இருந்த, இது வரைக்கும் உனக்கு ஒரு பேர் இந்த உலகம் கொடுத்திருக்கும், உன் கூட இருக்கிறவங்க கொடுத்திருப்பாங்க. ஆனா இனி உனக்கு ஒரு பேரை தேவனே கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, உலகம் கொடுக்கிறது கொஞ்ச நாள்ல அழிஞ்சு போயிரும், காணாம போயிரும். ஆனா அவர் கொடுத்தார்னா ஒருத்தனும் அழிக்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அவர் கொடுக்க போகிறத ஒருத்தன், உன் பிராண்ட, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், உன் பிராண்ட ஒருத்தனும் அழிக்கவே முடியாதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா கரெக்டா இல்லையா? சொல்லுங்க ஐயா. அவர் மனுஷன் கொடுத்தானா புடுங்கிடுவான், அழிச்சிட்டு போயிடுவான். ஆனா அவர் கொடுத்ததை எவனாவது அழிக்க முடியுமா? சொல்லுங்க, உன் பிராண்டை எவனும் அழிக்கவே. சத்தமா? அப்ப விசுவாசத்தோடு பாடும்போது நல்ல கை தட்டி அசஞ்சி. ஆமென். கடைசி நாள் மீட்டிங். எத்தனை பேர் சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த கையை மட்டும் இப்படி கேட்டாதீங்க. பிள்ளைங்க எல்லாம் நல்ல விடுதலையோட கை அசைச்சு ரெடியா? நீங்க எல்லாரும் நல்லா ரெடியா பாடுவீங்களா? 1 2 3 4 ஜெயம் கொடுக்கும் ஆமென். ஆஹா லல்லா லல்லா. பசங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்கடா. ஆஹா லல்லா லல்லா. ஜெயம் கொடுக்கும் ஆமென். ஆஹா ஆமென் ஆமென். ஜெயத்தை வாங்குற பிள்ளைகள் மாதிரி பாடும்போதே ஜெயத்தோட சிரிப்போட லல்லா. ஜெயம் கொடுக்கும் ஆமென். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். ஏன் தெரியுமா? அவர் நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். சொல்லலாமா? நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பல எதற்குமே அஞ்சிடே. ஏன் கர்த்தரே எதற்குமே ஜெயம் கொடுக்கும் அவன். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி தடலாமா? வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஆஹா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ரஷகேரே ரகபா. ஜெயம் கொடுக்கும் அவன். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். அவர் அற்புதம் செய்பவர். ஆமென் ஆமென். அகிலம் படைத்தவர். சொல்லுங்களாமா? அற்புதம் செய்பவர். அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில்
மீட்பர் ஜெயிக்கிறார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆஹா. கோடி கோடி தோத்திரம் லல்லல்லல்லல்லா. வாழ்வழிக்கும் நல்லா ராஜாவுக்கு ஆமென். வாழ்நாளெல்லாம் தோத்திரம் கொஞ்சம் அசைஞ்சு பாருங்களேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம் வெட்கப்படாத, ஜெயம் வேணுமா? அசைஞ்சு பாடு. ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுத்தன் பாடுவோமா? தேவனுக்கு ஜெயம் கொடுத்த கோடி கோடி ஸ்தோத்திர வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் எல்லாரும் ஆசையா ஜெயம் கொடுத்த தேவனுக்கு கோடி கோடி தோத்திரம் ஆமன் 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 வாழ்வழித்த இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் நல்ல கை தட்டி, நல்ல ஒரு நிமிஷமாவது கை தட்டி பிசாசை வெட்கப்படுத்தி, எஸ் ஃபாதர், இப்போ இருக்கிற உன் பொசிஷனை விட கர்த்தர் என்ன வேற ஒரு இடத்திற்கு என்னை வாளாக்காமல் தலையாக்கி, என்னை கீழாக்காமல் மேலாக்கி, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை ஏறி இருக்கத்தக்கதாய், கண்மலையின் தேனினால் என்னை திருப்தியாக்கத்தக்கதாய் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்புற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது நல்ல என்னோடு சேர்ந்து ஆவியில வாங்கிக்கோ. நீ கையை தட்டி விசுவாசிச்சா அது நடக்கட்டும். அப்படியே உன் வாழ்க்கையில அந்த கண்மை, உன் மேல அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அவர் கிருபை இறங்கட்டும். எஸ் ஃபாதருடைய வல்லமையினால் கர்த்தர் உன்னை நிரப்பி அலங்கரிக்கட்டும். யாருக்காகவும் அந்த கிருபையை விடாத, யாருக்காகவும் அந்த அபிஷேகத்தை விடாத. இன்னைக்கு உனக்காக வானங்களை கர்த்தர் திறக்க ரெடியா இருக்கிறார். எப்படி யாக்கோபுக்காக திறந்தாரோ இன்னைக்கு உனக்காக கர்த்தர் திறந்து, எஸ், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்துல, நன்மையை காணக்கூடிய தேசத்துல, நன்மையை காணக்கூடிய இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாய் எத்தனை பேர் நம்புறீங்க? இனி கர்த்தர் என்னை நன்மையும் பாலும் தேனும் ஓடுகிற நன்மையை காணக்கூடிய இடங்களுக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு நேரமா இருக்க போகுது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு 6 நிமிஷமாவது கையை தட்டி, come on people. Rakha sherere anthura. Amen. ரலிலே சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போறாரு பாருன்னு சொல்லுங்க. எங்கேயோ கொண்டு போய் வைக்க போறா. விசுவாசிக்கு நம்புறீங்களா? ஆமென். நம்புற பிள்ளைங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வார்? ஆமென். அப்படியே ஒரு 2-3 பேருக்கு கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, உனக்காக இறங்க வேண்டிய சேனைகள் எல்லாம் இறங்கிடுச்சுன்னு சொல்லுங்கப்பா. இனி தோல்வியை நீ பார்ப்பது இல்ல, இனி வெற்றியை மட்டுமே பார்க்கத்தக்கதாய். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் கண்ணை திறந்து பாருங்க. பரவாயில்ல, எனக்கு கண்ணை திறந்து பாருங்கப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி தோல்வி அல்ல, நீ போகிற இடமெல்லாம் இனி வெற்றியை தான் காண்பாய் சொல்லுங்கப்பா. நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்கப்பா. ஆண்டவர் அந்த கிருபையை உங்க மேல நீங்க ஊற்றி உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அப்படி உட்காருங்க. God bless you all. இப்போ வர்ஷிப் பண்ணிட்டே இருந்த போது இப்போ டக்குன்னு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. சொல்லட்டுமா? அதை சொல்லமா வேண்டாமா? அப்போ சொல்லணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? கையை நீட்டிட்டு ரெடியா இருக்கணும். இப்படி இருக்கணும். ஆமென். ஆமா, ஆண்டவர் நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய காரியத்துல மாத்திரம் வெக்கப்படவே கூடாது. ஆமென். வெக்கப்பட்டிருந்தா அன்னைக்கு அந்த பரிதிமை குருடன் எப்படி இருந்திருப்பான்? குருடனாவே இருந்திருப்பான். சொல்லுங்க, கரெக்ட் தானே? அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சு, இந்த ஜான்சன் நான் விட்டேனா என் வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, குருடனாகத்தான் இருக்கணும்னு சொல்லி அந்த வாய்ப்பு அவன் விடவே இல்லை. அதனாலதான் அநேகர் போய் அவனை அதட்டின போது கூட அவன் இன்னும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு. அப்ப ஆண்டுடைய காரியத்துல எப்படி இருக்கணும்னா ரொம்ப வெறித்தனமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெறித்தனமா இருக்கணும். அவருடைய வார்த்தையை கேட்கறதுல எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? தீவிரமா இரு. பக்கத்துல பாருங்க, வார்த்தையை கேட்க தீவிரமா இரு. ஏன்னா எந்த வார்த்தை அப்படியே உன் வாழ்க்கையை மாற்றணும் உனக்கு தெரியாது.
ஆனா அவர் வார்த்தை எல்லாமே வல்லமையுள்ள வார்த்தைகள் தான். ஆனா பைபிள்ல வந்து 2 விதமான வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்னு லோகோஸ், ஒன்னு என்னது ரேமா. என்னது? ஒன்னு லோகோஸ், இன்னொன்னு ரேமா. லோகோஸ்னா என்னதுன்னா இப்ப நீங்க மொத்தமா பைபிளை படிக்கிறீங்க தானே, அது லோகோஸ். ஆனா அந்த வார்த்தைகள் ரேமாவாய் மாறுதுன்னா அந்த வார்த்தை அப்படி உன்னுடையதாய் மாறும், அதுதான் ரேமா. வார்த்தைகள் உன்னுடையதாய் மாறுது பார். ஒரு வார்த்தை உன்னை தட்டி எழுப்பி உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும் பார், அதுதான் ரேமா. ரேமா வந்துட்டுன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லக்கூடாதா? அப்போ இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு அந்த ரேமா வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வார்த்தைக்காக நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன்னு சொல்லி எதிர்பார்ப்போட காத்திருக்கணும். எப்படி இருக்கணுமா? எதிர்பார்ப்பு. அப்பதான் நான் சொன்னேன், வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் டக்குன்னு ஒரு வெளிப்பாடு கத்தர் கொடுத்தாரு. என்னன்னா, யாக்கோபு தன் கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய ஷிஃப்ட் லெவல், அவனுடைய லெவல் வேற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? அவன் தன்னுடைய கூடாரத்தில், பைபிள் அழகா சொல்லுதுன்னா, அவன் குணசாலியும் எப்படி இருந்தானா? கூடார. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனா அன்னைக்கு யாக்கோபு எப்படி இருந்திருக்கான் பார், குணசாலியும். இன்னைக்கு எல்லாம் தெருவில் அலையுதுங்க. கரெக்டா இல்லையா? எப்படிமா? மொபைல் போன்ல அலையுது. அந்த அம்மா சொல்ல, ஐயா இதுலயே அலையுதுங்க. அப்போ அன்னைக்கு அவன் கூடாரவாசியா இருந்த போது அவன் தன்னுடைய வீட்டுல இருக்கிறான். என்ன வீட்டுல இருக்கிறான்? தன்னுடைய தகப்பனுடைய கூடாரத்தில் அவன் இருக்கும்போது இந்த வார்த்தை, இந்த ஒரு கிருபையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பெத்தேல் என்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு வரும்போது அவன் பொசிஷனை மாத்துறார். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? ஏன்னா அவன் என்ன வார்த்தை சொல்லுவானா, இது தேவனுடைய வீடே இல்லாமல், ஐயா அவன் வீட்டுல இருந்த அவனை தேவனுடைய வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? உன் வீட்டுல தான் சொல்ற, உலக பிரகாரமாய் நீ எங்க இருக்கிறாயோ அங்க இருக்கிற வரைக்கும் உன்னுடைய நன்மைகளை நீ பார்க்க முடியாது. ஆனால் நீ பெத்தேல் என்கிற தேவனுடைய வீட்டிற்கு நீ வரும்போது கர்த்தர் உன்னை பழுகி பெருக கர்த்தர் வைப்பான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி அல்லையிலே சொல்லுங்கப்பா. பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க, உன் வீட்டுல இருக்கிறியா தேவனுடைய வீட்டுல இருக்கிறியான்னு கேளுங்கப்பா. புரியுதா இல்லையா? புரிஞ்சுது தானே சார்? புரியுதானே? ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னை அவருடைய வீட்டிற்கு, அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய மகிமைக்குள்ளாக, அவர் சத்தத்தை கேட்கிற இடத்திற்குள்ளாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வர ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை அசைச்சு காட்டுங்கப்பா. இது வரைக்கும் யார் சத்தத்தை நீ கேட்ட எனக்கு தெரியாது. கரெக்டா இல்லையா? இது வரைக்கும் யாக்கோபு யார் சத்தத்தை கேட்டான்? அவன் தகப்பன் சத்தத்தை கேட்டான், அவன் சகோதரன் சத்தத்தை கேட்டான், அவன் தாயார் சத்தத்தை கேட்டான். கரெக்டா இல்லையா? அவன் தாயார் சொன்னாங்க, உன்னுடைய தகப்பன் உன்னுடைய சகோதரனை ஆசீர்வதிக்க போகிறான், நீ போய் முந்திக்கொள். அவன் தகப்பன் என்ன பண்ற? தொட்டு தடவி பார்த்துட்டு இந்த அவனுடைய கை, அவனுடைய வாசனையை பார்த்து சொல்றார், ஏசாவின் வாசனையை போல் இருக்கிறது, ஆனா கைகளோ யாக்கோபின் கைகளை போல இருக்கிறது. அப்படி சொல்லி ஒரு கட்டத்தில் அவனை ஆசீர்வதித்தாலும் கூட, ஆனா அந்த ஆசீர்வாதத்தை விட தேவன் அவனை அவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பா. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். கரெக்டா இல்லையா சொல்லுங்க பா. அவன் வீட்டில் இருக்கும்போது அவன் தகப்பன் ஆசீர்வதித்தான். தேவனுடைய வீட்டிற்கு வந்த போது தேவனே அவனை ஆசீர்வதிக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி அவரே உன்னை ஆசீர்வதிக்க. அதனாலதான் அவன் ரிட்டர்ன் வரும்போது கூட, கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாம் பார்க்கலாம், ரிட்டர்ன் வரும்போது கூட அவன் தேவனையே முகமுகமாய் சந்திக்கிறவனாய் கர்த்தரவனை மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனையே சந்திக்கிற ஒரு அளவுக்கு கர்த்தர் அவனுடைய எல்லைகளை, அவனுடைய ஸ்தானத்தை கர்த்தர் எப்படி மறுரூபப்படுத்தினார் பாருங்க. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அப்படி எங்களை கர்த்தர் மாற்றுவார் என்று? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா என்னோட சேர்ந்து ஆவியில விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைங்க, உற்சாகமா இருக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம் அந்த கிருபையை. நல்ல ஒரு அரை நிமிஷமா கை தட்டி, எஸ் கம் ஆன் பீப்பிள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நானோ சரி, என் குடும்பமோ, என் பிள்ளைகளோ அவருடைய வீட்டிலேயே நம்ம இருப்போம். அவர் சமூகத்திலே கர்த்தரைங்களை வைப்பார். அப்பந்தான் வானம் திறக்கப்பட்டதை யாக்கோபு பார்க்கிறான். அவன் தேவதூதர்களை காண்கிறான். தேவன் மேல இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறாராம். கலையிலேயே சொல்லுங்க பாப், சத்தமா சொல்லுங்க பாப். தேவனே அவனை டைரக்டா பிளஸ் பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இன்னைக்கு டைரக்டா என்ன ஆசீர்வதிக்கணும்? அவங்க மட்டும் உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கணுமா? உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்க ஊழியங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எல்லா கரங்களை உயர்த்தி, ஆமாண்டவர் ஐ எம் ரெடி, என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாப், நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரை சொல்லுங்க பாப். ஹalleluya.
அப்பதான் யாக்கோப தன் தகப்பன் ஈசாக்கு என்ன பண்றாருன்னா பதான் அராம், எல்லாரும் சொல்லுங்க பதான் அராம், சத்தமா சொல்லுங்க பா, பதான் அராம். பதான் அராம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? தெரியாது தானே? அப்ப தலையாடுங்க, தெரியாதுன்னு சொல்லுங்க பா. சரி, பதான் அராம்னா நுகத்தடி. என்னது? எல்லாரும் சொல்லுங்க நுகத்தடி. தன் தகப்பன் என்ன பண்றார்? யாக்கோப ஒரு நுகத்தடிக்கு நேராய் அனுப்புகிறார். தன்னுடைய அவனுடைய மாமனுடைய வீட்டிற்கு நுகத்தடிக்கு நேராக பதான் அராமுக்கு யாக்கோபை அனுப்பும்போது, அதுதான் நான் சொன்னேன், அவன் பதான் அராமுக்கு புறப்படும் பொழுதுதான் பாதி வயது பாதி இடத்துல என்ன பண்ணிட்டானா, அவன் நித்திரை செய்ய தொடங்கும் போதுதான் வானம் திறக்கப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். ஒரு அல்லில சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கட்டம் வரைக்கும் ஆண்டவர் உனக்கு தாங்கக்கூடிய ஒரு பலத்தை உனக்கு தந்துட்டு இருந்தார். ஆனா இனி நீ போகிற பாதைகள், நான் உன்னை சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை எல்லாமே பஞ்சு மெத்தல போற வாழ்க்கை அல்ல, கருமுரணான பாதைகள் தான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாவற்றிலும் என்னால ஜெயம் மட்டும்தான் பார்க்க முடியும், நான் தோல்வியை பார்க்க மாட்டேன்னு சொல்ற விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். என்ன வரட்டும், எது நடக்கட்டும், என் வாழ்க்கையில என்னென்ன சூழ்நிலைகள் வரட்டும், ஆனா எனக்கு தெரியும் நான் தோல்வியை பார்க்க மாட்டேன், ஜெயத்தை மட்டும்தான் பார்ப்பேன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கைத்தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். நல்ல நல்ல முழு பலத்தோட நல்ல கையை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசத்தோட உம்மை நம்பியோட துதிக்கிறேன் சுவாமி. ஆமென். ஏன்னா அதே யாக்கோபு தன் கூடாரத்தை விட்டு வரும்போது நான் சொன்னேன் தானே, வேறு ஒரு பேரோடு வந்து கொண்டிருக்கிறான். ஆனா என் ஆண்டவரோ அவனை இஸ்ரவேலாய் மாற்றக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் அவனுக்கு கொடுத்தார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, எங்க வாழ்க்கையை, எங்க பேரை கூட மாற்றக்கூடிய, அதான் நான் சொன்னேன், அவர்கள் கொடுத்த பேரை அழிந்து போகும், அவர் கொடுக்கிற பெயர் ஒரு நாள் உனக்கு அழியாது. உன் பிராண்ட, அதான் உனக்குன்னு ஒரு பேரை கொடுத்திருப்பார் தானே? சொல்லுங்க ஆமென். உனக்குன்னு ஒரு நாமத்தை கொடுத்திருப்பார். ஏன்னா எத்தனையோ தேவ மனுஷங்க வாழ்க்கையில ஆண்ட ஒரு நாமத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆனா அந்த நாமத்தை, அந்த பேரை யாராலும் அழிக்கவே முடியாது. தேவன் யாக்கோபுக்கு ஒரு பிராண்ட கொடுத்தார். என்ன பிராண்ட்னா, நீ யாக்கோபு என்னப்படாமல், சத்தமா சொல்லுங்கப்பா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு கொடுத்த பேரை, உன் பிசினஸ்ல உனக்கு ஒரு பேரை கொடுத்திருப்பார், உன் ஊழியத்துல உனக்கு ஒரு பேரை கொடுத்திருப்பார். அதை அழிப்பதற்கு 1000 சத்துருக்கள் போராடலாம். ஆனா நான் சொல்லு, கர்த்தர் கொடுத்தத எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி. உன் பிசினஸ்ல உனக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்திருப்பார் தானே? எத்தனையோ காம்படிட்டர்ஸ் வருவாங்க உன் பிசினஸ்ல. உன் பிசினஸ் அழிப்பதற்கு, கெடுப்பதற்கு பல போராட்டங்கள் உனக்கு உரமாய் வரும். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்தத ஒருவனாலும் ஒருத்தனாலும் அழிக்கவே முடியாது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி வாங்கிக்கங்களேன். போதாது இப்படி தட்டக்கூடாது. நீ தட்டுறதுலே உன் பிராண்ட் அழிஞ்சிரும் போல. உன் பிராண்ட் அழியாத மாதிரி ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எங்க செய்யற, நான் கேட்கிறவங்கள பார், பிசினஸ் பண்றவங்கள கை உயர்த்துங்க பாப். அநேக பிசினஸ் பண்றவங்கள நல்லா கை உயர்த்துங்க பாப். நல்ல உயர்த்துங்க. உங்களுக்காக தான் இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே இன்னைக்கு யாரெல்லாம் கையை உயர்த்தி இருக்கிறார்களோ, உங்க எல்லாத்துக்குமே ஒரு பேர் வச்சிருப்பீங்க தானே? உங்க பிசினஸ்ல ஒரு பேர் வச்சிருப்பீங்க தானே? உங்க ஷாப்புக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க, உங்க பிசினஸ், உங்க தொழிலுக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. நான் விசுவாசத்தோட இன்னைக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உன் பிராண்ட பெருக பண்ணுவாரை தவிர இனி உன்னுடைய பெயர், உன்னுடைய பிசினஸ் எதுவும் இனி குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் ஒரு கிருபையையும் ஒரு அபிஷேகத்தையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு நான் நம்புகிறேன். நம்புற பிள்ளைங்க நல்ல கைதட்டி வாங்கிக்கோ. யாக்கோபுக்கு அவன் சகோதரர்கள்லாம் ஒரு பிராண்ட் பேரை கொடுத்தாங்க. என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே ஏமாத்திட்டு போயிட்டான். ஆனா அந்த பிராண்ட கர்த்தர் அழித்து, எவனுமே அழிக்க முடியாத ஒரு நாமத்தை, இஸ்ரவேலுங்கிற நாமத்தை யாக்கோபுக்கு கொடுத்தாருன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு இந்த ஆராதனையில
எவனுமே அழிக்க முடியாத ஒரு பேரை, எவனுமே அழிக்க முடியாத ஒரு ஸ்தானத்தை எவனோ உன்கிட்ட பறித்து கொண்டு பிடுங்கினா கூட உன் பிராண்ட, கர்த்தர் உனக்கு கொடுத்த நாமத்தை, அவர் உனக்கு கொடுத்த பெயரை ஒருவனாலும் கெடுத்து போட முடியாது, அழித்து போட முடியாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். Come on. நல்ல முழு பலத்தோட இன்னைக்கு அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு வல்லமைய பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் ஊற்றி உங்களை எழுப்பட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவங்க மட்டும் நல்ல ஆண்டவரே இன்னைக்கு அந்த ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. யாக்கோபு அன்னைக்கு நின்று அவன் சொன்னான் தானே, ஆண்டவரே எனக்கு நீர் இந்த வழியில என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரத்தையும் கொடுத்து என்னை சமாதானமாய் என் தகப்பன் வீட்டுக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை சமாதானமாய் திரும்பி வர பண்ணுவார், சமாதானமாய் உன்னை கொண்டு வருவார், சமாதானமாய் உன் எல்லைகள் நிரப்பப்படும். உன் ஊழியத்துல, உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோங்க. ஆண்டவரே என் எல்லைகள் எங்கிலும் இன்னைக்கு சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படட்டும் அப்பா. மால்டா கபோ ஷடா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன் எல்லை எங்கிலும் என்னை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். சத்தமா ஹalleluya. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வாழ்க்கையில் அவங்க பொசிஷனையே மாற்றக்கூடிய, உன் பொசிஷனையே மாற்றக்கூடிய, உன் பேரையே மாற்றக்கூடிய ஒரு சேனை உனக்காக இன்னைக்கு இறங்கி இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை? கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த சேனை இறங்கிருச்சு தானே. இனி எத்தனை மந்திரங்கள், எத்தனை புள்ளி சுனியங்கள், எத்தனை காரியங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், என்னென்ன காரியங்கள் நமக்கு விரோதமா இருந்தாலும் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, மேற்கொள்ளவே. சொல்லுங்க பா, மேற்கொள்ளவே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எதுவும் உன்னை மேற்கொள்ள. நல்ல விசுவாசத்தோடு சொல்லுங்க, இனி எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். என்ன காரியங்களை சத்துருவானவன் கொண்டு வந்தாலும் எதுவையும் இனி உன் வாழ்க்கையில சத்துருவானவனால பறித்து கொள்ள முடியாது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு வேணும் அந்த ஆசீர்வாதம்? ஆமென். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இப்படி வாங்கிக்கணும், இப்படி வாங்க பாப்போம். ஆண்டவரே அந்த நன்மைகளை நாங்க பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அப்படியே வாங்கிக்க பாப்பலாம், வாங்கிக்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், அந்த கிருபை இறங்கிரும், அந்த ஞானம் இறங்கும். ஆமென். இதுவரைக்கும் ஒரு ஞானத்துல இருந்திருப்ப, அதே ஞானத்தோட நீ இருந்தனா உன் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சாதனை பண்ண முடியாது. அப்ப விசேஷித்த ஞானம். அதனால யாக்கோபு குறித்து வேதம் சொல்லுது, யோசேப்பு குறித்து வேதம் சொல்லுது, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான, காரிய சித்தியாய் மாறினானா. அப்ப என்ன அர்த்தம்? விசேஷித்த ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் அவனை மாற்றினா. எத்தனை நம்புறீங்க? இந்த 2025 ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கும் போது எங்களை விசேஷித்த ஞானம் உள்ளவர்களாய் எங்களை எழுப்புங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைங்க நல்லா அப்படியே ஆண்டவர் மேல சொல்லுங்க பா. படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய அந்த கிருபைகள், ஆண்டவரே இன்னைக்கு அந்த விசேஷித்த ஞானத்தை எங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். மால்டா கபு ஷட்டா. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க, சிரிச்ச முகமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய ஞானம். சொல்லுங்க பா, புதிய கிருபை, புதிய வழிகள், புதிய வாசல்கள். இனி நீ பார்க்க வேண்டிய காரியங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்க போகிறது. உன் பிசினஸ் சொல்லுங்க வேற மாதிரி இருக்க போகுது. நீ எதெல்லாம் செய்யறியோ அதெல்லாம் வேற மாதிரி பெருக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? நீங்க எடுத்துக்கோங்க அந்த வார்த்தை. என்னோடு சேர்ந்த ஆவியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமா. இது வரைக்கும் கையில வாங்கினது அது கை வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியாத ஒரு நிலையில நீ கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, எல்லாவற்றிலும் மீதியான துணிக்கைகளை எடுக்க. ஏன்னா யாக்கோபு ஒரு நாள் சொல்லுவாரு,
தன் சகோதரன் அவனை சந்திக்க வர்ற நேரம் வரும்போது அவர் சொல்லுவார் என்னன்னா, எல்லாத்தையும் பிரிப்பார். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஏன்னா ஒருவேளை இவன் இது மேல விழுந்து கொன்று போட்டாலும் அதை வச்சாவது அப்ப நான் எவ்வளவு இருந்திருக்கும் பார். அப்ப என்ன அர்த்தம்? உன்னுடைய காரியத்தை ஒரு நாள் அழிக்கவே முடியாதபடிக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களாமே ஐயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எத்தனை ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுத்திருந்தாலும் பாதி ஆஸ்பத்திரிக்கும் பாதி வீணான காரியங்களுக்கும் ஓட்ட பையில போடுற மாதிரி போயிருது தானே. போன பிறகு அவங்க லைஃப் என்ன செஞ்சிருது? இறங்கிருது. கரெக்டா இல்லையா? சொல்லுங்க. ஏதோ ஒரு இழப்புகள் வரும்போது, ஏதோ ஒரு நஷ்டங்கள் வரும்போது என்ன பண்ணிடுறோம்? டவுன் ஆயிரும். ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, என்ன வந்தாலும் டவுன் ஆக மாட்டேன். ஏன்னா எனக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு திரளான நன்மைகளை, திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என் மேல வைத்திருக்கிறான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். நல்லா அதனாலதான் வேதம் சொல்லுகிறபடியே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு எந்த காரியத்தை சத்துரு பட்சைத்தாலும் கூட அதிலிருந்து திருப்பியும் அதை நாங்கள் இழந்தவர்களாய் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆண்டவர் எங்களை நிரப்பியே எங்களை வைப்பாருன்னு எத்தனை பேர் ஆசை? ஆண்டவர் என்ன வந்தாலும் கர்த்தர் எங்களை நிரப்பியே. சத்தமா சொல்லுங்கப்பா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி எடுத்து வாசிங்கப்பா. ஆதியாகமம் 28. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ்த்தேசியாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். அடுத்தது அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு என்ன செய்வாங்களா? தண்ணீர் காட்டுவார்கள். அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். முன்னிருந்தபடியே கிணற்றின் வாயில வைப்பாங்களா? யாக்கோபு அவர்களை பார்த்து, சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். அவர்கள் நாங்கள் ஆரான் ஊரான் என்றார்கள். அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமா இருக்கிறானா என்று விசாரித்தான். அதற்கு அவர்கள் சுகமா இருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் தீர்க்க தரிசனத்தோட இந்த வார்த்தையை கேட்க போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு பெரிய நன்மை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கைகளை உயர்த்தி காட்டுங்கப்பா. நல்ல வழியே தெரியாத இடத்துல யாக்கோபு போய் நின்று கொண்டிருந்தாலும் கூட அவனை தன்னுடைய தரிசனத்துக்கு நேராய் கொண்டு போகக்கூடிய ராகேலை யாக்கோபின் கண்கள் கண்டது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னையிலிருந்து நீ அற்புதத்தை காண போகிறாய். சொல்லுங்க பாபு, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அற்புதத்தை காண போகிறாய். ஆமென். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? விசுவாசிக்கிற ராகேலை யாக்கோபு என்ன செய்தானா? கண்டானா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அற்புதத்தை காண போகிறாய். யாரெல்லாம் எதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, எல்லாவற்றிலும் அற்புதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்க கை உயர்த்துங்க பாப். அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை. பிசினஸ் பண்ற பிள்ளைங்க, குடும்பத்துல நன்மையை பார்க்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை கர்த்தர் திக்கற்ற விலையில உன்னை விட மாட்டார். நிச்சயமாக உனக்கானவைகளை காணும்படியாய் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமா கை தட்டி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். வாங்கிக்கோ. ராகேலை யாக்கோபின் கண்கள் கண்டதான். எல்லாரும் சொல்லுங்க ஆமென்.
தேவ தூதர்கள் அவனை எங்க கொண்டு போறாங்க பாருங்க. அவனை பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் யாக்கோபை கொண்டு போனார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி கர்த்தர் உன்னை பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு கொண்டு போவார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்களேன். பக்கத்துல உள்ளவங்களை கை பிடிச்சு, தெரிஞ்சவங்களா இருந்தா மண்டையிலே போட்டு சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பெருக பண்ற இடத்திற்கு. கர்த்தர் உன்னை பெருக பண்ணுகிற இடத்திற்கு. ஆமென். வேண்டாமா? பெருக பண்ணணுமா வேண்டாமா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கணுமா வேண்டாமா? நல்லா இருக்கணுமா வேண்டாமா? பெருக பண்ணணும்னா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை சில பாதைகளை நடத்தும் போது சில பாதைகளை நடத்தும் உனக்கு அது புரியாது. ஆனா உன்னை கொண்டு போறாருன்னா உன்னை நிச்சயமாய் பெருக பண்ற இடத்திற்கு தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீ போற இடமெல்லாம் உன்னை பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ பெருகும்படியான ஒரு வாசலை கர்த்தர் உனக்காக திறப்பார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, கர்த்தர் இன்னைக்கு என்னை பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு, பெருக பண்ணக்கூடிய வாசஸ்தலத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு வர போகிறான்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2 கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ரெடியா இருக்கீங்களா வாங்குறதற்கு? நல்ல நல்ல மால்டா காபோ ஷட்டா. ஆமென். ஹல்லேலூயா. பெருக பண்ற இடத்திற்கு ஆண்டவர் உங்களை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை பெருக பண்ற இடத்துக்கு அதை கொண்டு வருவார். ஒரு பிசினஸ் தான் உன்னை எங்கேயோ தூக்கிரும். ஒரு அலையில சொல்லுங்க பா. ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு இன்டர்வியூ தான் அட்டெண்ட் பண்ணுவ, ஆனா அதுல கர்த்தர் உன்னை வேற ஒரு ஸ்தானத்திற்கு கொண்டு போவார். அலையில சொல்லுங்க பா. ஆமென். ஒரு மனுஷனை தான் நீ சந்திப்ப, ஆனா மொத்த நன்மைகளையும் காணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். 1000 பேரெல்லாம் இல்ல, ஆண்டவருக்கு 5 அப்பம் 2 மீன் போதும், மொத்தமா பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ராகேல தான் அவன் சந்திக்கிறான். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், 2 பரிவாரங்கள் யாக்கோபுக்காக காத்திருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு பெருசானவைகள் காத்திருக்கிறது. நல்ல கை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, உனக்கு பெரிதானவைகளை காணும்படி காத்திருக்கிறது, நீ பெற்றுக்கொள்ளும்படியா. ஆமென். ஆல் காபு ஷட்டா. ஆமென் சொல்லக்கூடாதா? சத்தமா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் எந்த இடத்துல இருந்தியோ தெரியாது. சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க பா, காதுக்குள்ள கேட்கட்டும். இதுவரைக்கும் எந்த இடத்துல இருந்தியோ தெரியாது, ஆனா இனி நீ நிக்கிற இடம் பெருகக்கூடிய இடமா இருக்கும். நீயும் பெருகுவா, உன் கூட இருக்கிறவைகள் எல்லாம் பெருகும்படியாய். வேணுமா வேண்டாமா? முதல்ல நம்புறீங்களா இல்ல இந்த வார்த்தையை? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நான் காதுக்குள்ள போய் சத்தமா சொல்லுங்க, அவர் உனக்கு செய்வார்னு சொல்லுங்கப்பா. நல்ல நல்ல அவர் உனக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனுடைய வாக்குத்தத்தங்கள் பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு, அவன் நன்மைகளை பெருக பண்ண வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் என்ன செய்தார்? யாக்கோபை கொண்டு வந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை மகிமையான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இனி உன் வாழ்க்கையில குறைச்சலை நீ காணப்போவது இல்லை. ஆமென். நீ செய்யறதெல்லாம் இனி வாய்க்கும்படியான ஒரு காலங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க சந்தோஷத்தோட கை தட்டி இந்த 2வது நாள் கூட்டத்துல, ஆண்டவரே இனி நான் செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலையும், இனி நான் செய்கிற எல்லா காரியங்களிலும் எனக்கு இனி தோல்வி எல்லாம் ஆண்டவரே. இதுவரைக்கும் தோல்வியை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் நஷ்டத்தை நீ பார்த்திருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை நீ ஆவியில விசுவாசி. இனி நானோ என் குடும்பமோ என் பிள்ளைகளோ நஷ்டத்தையோ தோல்விகளையோ இனி பார்க்க போவது அல்ல. ஏன்னா யாக்கோபு அந்த இடத்துல போன பிறகு அவன் மாத்திரம் இல்ல, அவனுடைய மாமனுடைய வீட்டிலையும் ஒரு பெருக்கம் உண்டாக ஆரம்பித்ததா. இன்னையிலிருந்து விசுவாசிங்க, நீ இருக்கிற இடத்துல எல்லாம் நீ மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவர்களும்
பெருகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெருகக்கூடிய ஒரு நன்மையை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமா ஆமென் சொல்லலாமா? சத்தமா, இன்னும் சத்தமா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமா. நான் மட்டுமல்ல, வாங்கய்யா, பசிக்குதான் இல்ல, பரவாயில்ல, ரொம்ப நன்றி. இங்க மனுஷன் தொண்டை கிளிய கத்தி பேசிட்டு இருக்கோம், அவர் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். நல்லா வருவீங்க நீங்களாம். ஆமென். சரி, உங்களையும் கொஞ்ச நேரம் பக்கத்துல இருந்து பார்க்கணும் தான் பக்கத்துல வந்திருக்கேன். நன்மையானதை பெற்றுக்கொண்டார். ஆமென். புரியுதா புரியலையா நான் சொல்றேன்? இனி கர்த்தர் உங்களை பெருக பண்ண வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை, நேற்றைய தினத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு தானே பேசிட்டு இருக்காரு. உன் கூடாரத்தை சத்தமா சொல்லுங்க பாக்க விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், நீ வலதுபுறமும் இடதுபுறம். அதனாலதான் நம்ம நேத்து பாடினோம் தானே, நன்மையால் என் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் என் வாய். சத்தமா பாடுங்க அடைக்கலபுர சபையெல்லாம். நன்மை, சிரிச்ச முகமா, சந்தோஷமா. உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷம். ஆமென். நன்மையால் என் வாயை நீரைத்தா. விசுவாசிங்க. ஆண்டவரே, நான் போகிற இடமெல்லாம் இனி நன்மையால நிரப்புவீர் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க. நன்மையால் என் வா. அப்படி உங்க தலை மேல கை வச்சு பாடலாமா? நன்மையால் விசுவாசத்தோட, நன்மையால் என் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், இன்னும் ஆசையாய், நன்மையால் என் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், என் வயது காலு கை போல் பலம் கொண்டு. சத்தமா ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் என்னால் துதி. எல்லாரும் ஆசையாய், நாத்துமாவே ஆசையா பாடலாமா? எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நன்மையால் என் வாயை நீரைத்தாரே பூத்தியாய், இன்னும் ஆசையாய், நன்மையால் என் வாயை நீரைத்தாரே. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம். நன்மையால் என் வாய், ஆமென், நீரைத்தாரே. ஆமென், ஆமென். இன்னும் ஆசையாய், நன்மையால் என் வாய். பலவீனம் எல்லாம் மாறட்டும். வாயை திறந்து பாடும்போது கர்த்தர் உன்னை நன்மையால நிரப்பட்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பா. நன்மையால் என் வாயை நீரைத்தாரே. இன்னும் ஆசையாய், நன்மையால் என் வாயை நீரைத்தாரே. நீங்க பாடும்போதே ஆண்டவர் உன்னை நிரப்புவார். ஆண்டவருடைய கிருபையினால் உன்னை மூடிக்கொள்வார். நன்மையால் என் வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய். என் வயது காளுகை போல் பலங்கொண்டு, என் வயது காளுகை போல் பலங்கொண்டு, இளமை போலாகவே செய்ததா என்னாலுமே.
எல்லாரும் துதிக்கலாமா? அவரை பாடும்போது, அவரை துதிக்கும் போது உன்னுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் சிரசின் மேல வந்து அமரும்படியாய் நன்மையால் என்பாய். ஆமே, உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்துல, உன் படிப்புல எல்லாவற்றிலும் இனி நன்மையால் 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 நல்ல நல்ல விடுதலையோடு எல்லாருமாய் வயது காலுங்கை போல் ஆசையாய் பாடுங்க பாப், உணர்ந்து பாடலாமா? ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் நல்ல கையாசைச்சு பாடலாமா? கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார் தானே? கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார் விசுவாசிக்கிற பிள்ளைங்க துதிப்பா நல்ல கை தட்டி ஆமே 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 நல்ல ஜோரா ஜீசஸ். ஆமென். யாக்கோப கர்த்தர் பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை எத்தனை பேர் விசுவாசிக்க? உன்னை கர்த்தர் பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உன்னையோ உன் குடும்பத்தையோ உன் பிள்ளைகளையோ கர்த்தர் எதிலெல்லாம் பெருகணும்னு ஆசைப்படுறீங்க எல்லாம் கை உயர்த்தி அப்படி வாங்கிக்கோங்க பார்க்கலாம். வார்த்தையை விசுவாசிக்கும் போதே வாங்கிக்கோங்க. ஆண்டவரே எங்களை பெருக பண்ணக்கூடிய இடத்திற்கு ரிசா எல்லாம் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிக்க. ஆண்டவரே என்னையோ என் குடும்பத்தை எதில் பெருகணுமோ, ஆண்டவரே ஞானத்துல பெருகணும், புத்தியில பெருகணும், அபிஷேகத்துல பெருகணும், கிருபையில பெருகணும், வல்லமையில பெருகணும். ஆண்டவரே விசேஷத்தை ஞானத்துல என்ன பெருக பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைங்க அப்படியே வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. நீ விசுவாசத்தோட மேல கைகளை வைக்கும் போது ஆண்டவர் அந்த கிருபையை உனக்கு தந்து உன்னை விசேஷத்தை ஞானத்தை உனக்கு கொடுத்து விசேஷத்தை கிருபையை உனக்கு கொடுத்து உன்னை ஒரு பெரிய சாட்சியை எடுத்து உன்னை பெரிய சாட்சியை எடுத்து விருத்து நிறுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். நீனு விசுவாசிச்சு நல்ல கையை தட்டி வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஆமென். கர்த்தர் என்னை பெருக பண்ண வேண்டிய இடத்திற்கு என்னை கர்த்தர் கொண்டு வந்து விசுவாசிக்கிறீங்களா? அதற்காகத்தான் ஆண்டவர் அவனை அதான் சொன்னேன், அந்த தேவதூதர்கள் இறங்குறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இனி நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் அந்த தேவதூதர்கள் தான் உன் கூட நடக்க போகிறார்கள். உன்னை பெருக வைக்கும்படியான ஒரு ஞானத்தை உனக்கு கொடுத்து உன்னை வழி நடத்தக்கூடிய ஒரு கிருபையை உனக்கு கர்த்தர் தந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உனக்கு செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க நல்ல கை அசைச்சு வாங்கிக்கோங்க பார்க்கலாம். கம் ஆன் பீப்பிள். விசுவாசிச்சு கேட்கும் போதே வர இறங்கிடும் நம்ம மேல. ஆமென் ஆமென். சோர்வுலாம் வந்துச்சுன்னா அப்படியே அதை கடிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நீர் எனக்கு கொடுக்க வேண்டியவைகள் ரொம்ப பெருசா இருக்க போகிறது, அதை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். சொல்லுங்க ஆமென். எந்த தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி யாக்கோபை ஒரு பெருக பண்ண வேண்டிய ஒரு இடத்திற்கு நீர் கொண்டு வந்தீரோ. ஒரு அலையிலே சொல்லுங்கப்பா எலியா. அப்போ கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறார். அதை யார் பார்க்கிறாருன்னா அவனுடைய மாமனே பார்க்கிறார். கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறாரு. இவன் செய்யறது எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறத யார் பார்க்கிறா? சொல்லுங்க. லாபான் பார்க்கிறான். ஏன்னா லாபான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆராதிக்கிறவன் கிடையாது, அவன் அந்நிய தெய்வத்தை சேவிக்கிறவன். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறத, கர்த்தர் உன் கூட இருந்து கிரியை செய்கிறத மற்றவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட பார்க்கிற ஒரு காலமாய் இனி வருகிற காலம் இருக்கட்டும் சொல்லி நம்புற பிள்ளைங்க நல்ல உன் குடும்பத்தார் பார்க்கட்டுமே, உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அவன் எத்தனை வந்தாலும் இவன் அசைக்கவே முடியாதுடா. இவனை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எத்தனை தடை வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் இவனை எதுவுமே ஷேக் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள எத்தனை பேர் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல உன்னை கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க இப்படி கைத்தல என்னங்க நல்லதான் தட்டுங்க உற்சாகமா. ஆமென்.
ஏன்னா அதான் நான் சொன்னேன், அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங்கை உண்டாக்கக்கூடிய தேவ தூதர்களை கர்த்தர் இன்னைக்கு களம் இறக்கி இருக்கிறார். இருந்து உங்க வாழ்க்கையை சோதிச்சு பாருங்க. இனி போகிற பாதைகள், போகிற காலங்கள் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மகிமையானவைகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாருன்னு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து கேளுங்க. இனி நீ வேலை செய்யற இடத்துல கூட எத்தனை எதிர்ப்புகள் உங்களுக்கு வரலாம், ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். ஆனா அவர்கள் எல்லாரும் கர்த்தர் முன்மூலமா இருக்கிறத அவர்களுக்கு காணும்படியான ஒரு பாக்கியத்தை தேவன் பெற உனக்கு கொடுக்கட்டுமே. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். அப்போ ஆண்டவர் யாக்கோபோடு இருந்து அவனை நடத்துகிறத யார் பார்க்கிறா? தன் மாமன் லாபான் பார்க்கிறார். அதுக்கு பிறகு ஒரு காலங்கள் வரும்போது அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், நான் இனி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இனி என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? உழைக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு சம்பளம் பேசப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எத்தனை சம்பளத்தை உனக்கு சத்துரு குறைச்சாலும் இனி உன் சம்பளம் வேற லெவல்ல இருக்கணும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா. வேணுமா வேண்டாமையா? ஆமென். ஆமாவா இல்லையா சொல்லுங்கப்பா. ஒருவேளை இது வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், உனக்கு கீழே வந்தவன் மேல பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். ஆனா நீ உண்மையா தான் வேலை செய்வ, உண்மையா தான் உழைக்கிற. ஆனா அதுக்கு ஏற்ற ஒரு சம்பளம் உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைக்கு பிறகு விசுவாசி, உனக்கு இனி கர்த்தர் வேற மாதிரி ஒரு சம்பளத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமென். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னும் சத்தமா, இன்னும் காலையில நம்ம சபையில போட்ட மாதிரி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி வாசல் நிலைகளை உயர்த்தி தான் நடக்க போறோம் சொல்லுங்கப்பா. ஏன்னா இனி உன் வாசல்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் வாசலாய் மாற போகிறது. அந்த இடுக்கத்தின் வாசல் அல்ல, அந்த வேதனையின் வாசல் அல்ல, அந்த ஏமாற்றத்தின் வாசல் அல்ல, ராஜா பிரவேசிக்கிற ஒரு வாசலாய் உன்னுடைய வாசல் மாறும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தடி வாங்கிக்கோங்களேன். அடைக்கலாபுரத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அவர் ராஜாதி ராஜா புறப்படுகிற பிரவேசிக்கிற ஒரு வாசலாய் உன்னுடைய எல்லைகள், உன்னுடைய கூடாரங்கள் மாறட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி வாங்கிக்கோங்களேன். Come on people. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க அப்படியே எல்லாம் ரெண்டு கை எனக்கு நேரா நீட்டி என்னையும் பிளஸ் பண்ணுங்க பாப். பாப்பா எவ்வளவு நேரம் ஆசீர்வதிக்கிறீங்க பாப். அப்படியே எங்க ஊழியங்களை ஆண்டவரே இந்த மகனை இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் பெருக பண்ணுங்க. உங்க நாமத்திற்கு மகிமை. எத்தனை பேருக்கு இந்த 2 நாட்களும் ஆசீர்வாதமா இருந்து கொண்டிருக்கிறது? சொல்லுங்க ஆமென். ஆமென். இன்னைக்கு காலையில உண்மையாவே சொல்றேன், அவ்வளவு பிளஸிங்கா இருந்துச்சு. ஆமாவா இல்லையா? அவ்வளவு வார்த்தைகள் வேற மாதிரி கர்த்தர் மகிமைப்பட்டார். இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, இன்னைக்கு அந்த கிருபை இன்னும் அநேகருக்கு, இன்னும் உடைக்கப்பட்டவர்களுக்கு, இன்னும் நொறுக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு உடைய பிள்ளைகள் மூலமாய் புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தைகளா இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்றேன். ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அதான் நான் சொன்னேன், வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, யாக்கோபு ஒரு பெத்தேல் வர்ற வரைக்கும் ஒரு தேவதூதர்களோடு அவன் வருகிறான், எல்லாவற்றிலும் பெருக பண்ணுகிறான். எத்தனை முறை சம்பளத்தை தன்னுடைய மாமா மாற்றினாலும் அவன் என்ன பண்ற? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டே, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே தான் இனி இருக்க போகிறார். சொல்லுங்க பா, சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சவங்க வந்து காதுல போய் சொல்லுங்க, இனி நீ ஆசீர்வதிச்சுட்டு ஆசீர்வாதமாகத்தான் இருக்க போகிறாய். எல்லாவற்றிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றிலும் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே. நிறைய நேரங்கள்ல அவன் சம்பளம் மாற்றப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு சம்பளத்தை, எல்லாரும் சொல்லுங்க, அவர் நியமித்ததை ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. ஆமென். அப்போ அவன் தனக்கானவைகளை பிரித்தெடுத்து அவன் ரொம்ப பெருகனான, ரொம்ப பெரிய, அதான் சொல்ற, 2 பரிவாரங்கள் உடையவனாய் கர்த்தர் யாக்கோபை மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, 2 பரிவாரங்கள். இந்த நாட்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை
இப்போ எப்படி இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உன்னை 2 பரிவாரங்களை கொண்டு 2 பரிவாரங்கள் உடையவனாய் உன்னையும் மாற்றுவார், உங்கள் குடும்பங்களை மாற்றுவார், உங்க சபையை மாற்றுவார், உங்க ஊழியங்களை மாற்றுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி இருக்கணுமே. வாங்கிக்கங்க, இது உங்களுக்கான வார்த்தை தானே. ஆமென். ஒருவேளை வெறுமையான இன்னைக்கு இருக்கிறோம், ஒரு காலம் நல்லா இருந்தோம், ஆனா இன்னைக்கு எங்க கையில பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இல்லாதபடியாக இருக்கிறதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நேற்றைய தினத்திலிருந்தே கர்த்தரோடு பேசுறார். ஏன்னா உன்னை வலது புறத்திலும் நீ இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சொல்லுங்க ஆமென். அப்ப என்னன்னா யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். அப்போ யாக்கோபை கர்த்தர் 2 பரிவாரங்களை பெறுகிறவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆமென். அடுத்தது அவன் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த உடனே அவன் இப்ப என்ன நினைக்கிறான்னா, எந்த இடத்துல இருந்து வந்தேனோ அந்த இடத்திற்கே நான் என்ன செய்ய போறேன், போக போறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எந்த இடத்துல இருந்து நான் வந்தேனோ, வெட்கப்பட்டவனாய், தலை குனிந்தவனாய், பயந்து போனவனாய் நான் வந்தேனோ அதே இடத்திற்கு கர்த்தர் என்ன வேற மாதிரி கொண்டு போக போகிறார். அதே போல எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்கு கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப யாக்கோபு கர்த்தர் தனக்கு கொடுத்த அத்தனை பரிவாரங்களை நன்மைகளையும் கொண்டு திருப்பி என்ன செய்கிறான்னா, தன் தேவன் நமக்கு கொடுத்த அவன் கொடுத்த தன் தகப்பனுடைய ஊருக்கே தகப்பனுடைய வீட்டிற்கே கடந்து போவதற்காக யாக்கோபு என்ன செய்கிறான், கடந்து வரும்போது அவன் யாப்போக்கு அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு முன்பதாக அவன் செய்யற காரியங்களை மாத்துரை பண்ண உங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. இப்ப எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? யாக்கோபு எப்பொழுதுமே ஒரு பெரிய டீமோட தான் இருக்கிறான், பரலோக சேனையோட. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு நான் சொன்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மனுஷன் மாதிரி விட்டுட்டு போகிற டீம் அல்ல, எப்போதும் உன்னோடு இருக்கிற டீம். இன்னைக்கு நம்புங்க ஆண்டவரே. அப்போ யாக்கோபு தனித்திருந்த போது ஒரு புருஷன் என்ன பண்றாரா, பொழுது விடிகிற வரைக்கும் அவனோட போராடுகிறாராம். வாசிக்கலாம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். பொழுது விடுகிறது. எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள் தெரியும் தான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஆக போறீங்க? ஐயா, யாக்கோபு இல்லாத ஆசீர்வாதமா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கம்மா. இருக்கா இல்லையா அவன்கிட்ட? கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கு. பக்கத்துல கேளுங்கப்பா, கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்குது. 2 பரிவாரங்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அப்பவும் அவன் சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உம்மை நான் போக விடேன். ஆமென். 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 ஆராதனை. எல்லாரும் விடுதலையோடு கரங்களை அசைச்சு ஆராதனை. முழு பலத்தோடு சொல்லுங்க, ஆராதனை அப்பா. அற்புதர் என்று சொல்லலாமா? அற்புதரே 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 நீர் அற்புதரே. ஆராதனை சொல்லலாமா? எல்லாரும் ஆசையா அற்புதரே அற்புதரே நீர் அற்புதரே. ஆராதனை. இன்னும் அரசு கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆராதிக்கும் போது இன்னும் சத்தமாய் ஆராதனை.
ஆசையாய் வாய்களை திறந்து உள்ளதின் ஆழத்திலிருந்து ஷாபா ஜாகா தலபா ரீகாந்தே ஏஹே ஆஹா ஹalleluya ஆஹா ஹalleluya ஆஹா come on hallelujah ஆஹா hallelujah come on ஆஹா ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகட்டும், ஆராதிக்கும் போது அற்புதம் நடக்கட்டும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாற வேண்டிய எல்லாம் மாறட்டும். come on people hallelujah கத்தமா கத்தமா எல்லாரும் ஆசையா ஆராதிக்கிற வேளையில யாக்கோபை எப்படி கர்த்தர் சந்தித்தாரோ உன்னையும் சந்திப்பாரு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க பாடலை பாடும்போது ஹalleluya ஹalleluya ஆசையா நல்ல நல்ல உள்ளதின் ஆழத்திலிருந்து ஹalleluya 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 ஆமென் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்காக சந்திக்க வந்தவர் இந்த ஆராதனையில என்னை ஆசீர்வதிக்கும்படியாய் சந்திக்க வந்திருக்கிறார். என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார், என்னை பெருகத்துக்கு மேல பெருக்கத்தை காணும்படி செய்வார். என்னுடைய கூடாரங்கள் எல்லாம் திரைகள் எல்லாம் இனி விரிவாகும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க அந்த தேவ பிரசன்னத்தில் நிரம்பி அந்த தேவ மகிமையில நிரம்பி எல்லாம் வாயை திறந்து come on come on come on people. Amen. நம்ம ஆராதிக்கும் போது எப்படி யாக்கோபை தேவன் சந்தித்தாரோ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை கர்த்தர் சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். கர்த்தருடைய சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆமென். அடைக்கலாபுரத்தை சந்திக்கும்படியா எல்லாரும் சொல்லுங்க ஆமென். உற்சாகம் இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை மேல தாகமா இருக்கிறேன், இன்னும் ஆண்டவர் என்னோட பேசணும், என்னை பலப்படுத்தணும். ஆமென். அவர் வார்த்தை தானே எல்லாவற்றையும் மாற்றுகிறதா இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா? கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யுமா? கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்குமா? எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அந்த சத்தம் என் வாழ்க்கையில வெளிப்படட்டும், என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி. எல்லாரும் சொல்லுங்க நீர் என்னை. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க நீர் என்னை. சத்தமா புரியுதோ புரியலையோ விசுவாசத்தோடு சொல்லு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை நான் போக விடேன். எல்லாரும் சொல்லுங்க போக விட மாட்டேன். எத்தனை பேர் இப்ப கேட்க போறீங்க? அவங்களோட கையில ஆவியில கேட்கணும். ஜெபம் என்பது சாதாரணமானது கிடையாது, போராடணும். எல்லாரும் சொல்லுங்க போராடு. அப்படித்தானே கரெக்டா இல்ல? சொல்லுங்க தேவ ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிற என்ன செய்கிற அதை பிடித்துக் கொள்ள. நீ பலவந்தம் பண்ணனா பிடித்துக் கொள்ளுவ. இன்னைக்கு எத்தனை பேர் பிடித்துக் கொள்ள வந்திருக்கீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஆமென். ஒண்ணுள்ள கையை உயர்த்து. ஆண்டவர் இப்ப என்ன தொடுங்க ஆண்டவரே, இப்ப என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க யாக்கோபை ஆசீர்வதித்து தானே இப்ப நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப எங்களை ஆசீர்வதிங்க, இப்ப எங்களை ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கேளு வாயை திறந்து. யாக்கோபு கேட்டது மாதிரி நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை நாங்கள் போக விடவே. எல்லாம் கையை வைத்து கேட்கலாமா? ரெடியா இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே எதுல உன்னை ஆசீர்வதிக்கணுமோ, எதுல கர்த்தருடைய வார்த்தையின்படி உன்னை உயர்த்தணுமோ எல்லாம் கையை உயர்த்தி கேளு. நீர் என்னை ஆசீர்வதியும், என் குடும்பங்களை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் எங்களுக்காக திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கேளு வாயை திறந்து.
அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் எங்களுக்காக இப்போ திறக்கப்படட்டும். அப்போ யாக்கோபும் கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை நான் போக விடு. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, போக விடன். தொடர்ந்து படிங்க பாப்பா. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அவர் உன் பேர் என்னன்னு கேட்டாரு. யாக்கோபு என்றான். அவன் அதற்கு கேட்கிறான், இந்த உலகம் எனக்கு, என் குடும்பங்கள் எனக்கு, என் சொந்த சகோதரர் எனக்கு யாக்கோபுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல். எல்லாரும் சொல்லுங்க, நீ யாக்கோபு, அதாவது உனக்கு இருக்கிற பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இதுவரைக்கும் என்ன பேர் இருக்குதோ அந்த பேர் இனி என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இனி நீ இஸ்ரவேல் என்னப்படுகிறவனாய். கையை உயர்த்தியாலே சொல்லக்கூடாதா? ஆமென். ஒரு தேசத்துக்கே ஒரு தகப்பனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை தட்டி வாங்கிக்க. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். உன் சகோதரனுடைய வீட்டுக்கு நீ போகும்போது நீ பழைய யாக்கோபாய் போக மாட்டாய். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் இங்க இருந்து நீங்க உங்களுடைய பிசினஸ் பண்ற இடத்திற்கு, பிழைக்க போன இடத்துக்கு நீங்க போகும்போது இனி யாக்கோபாய் போக மாட்டீர்கள், இஸ்ரவேலாய் போகத்தக்கதாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களை நிரப்பட்டுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி வாங்கிக்கோ பார்க்கலாம். நல்லா ஆமென். இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, பெத்தேலில் இருந்த யாக்கோபை பெனியேல். அதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அதை மட்டும் சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு சொல்லணும்? வேணுமா வேண்டாமாங்க? கை உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பெத்தேல் இருக்கிற போது தேவதூதர்களை கண்டவன் பெனியேல்ல வந்த பிறகு தேவனையே காண்கிறான். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இனி இதுவரைக்கும், அதான் சொன்னேன், இதுவரைக்கும் நீ பார்த்த அனுபவங்கள் அல்ல, இனி கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையான அனுபவங்களை உனக்கு கொடுத்து, மேலான அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை இந்த அடைக்கலாபுரம் சிஎஸ்ஐ உங்க திருச்சபைக்கு கொடுத்து கர்த்தருனை வழி நடத்தணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆண்டவரே புதிய அனுபவங்களை, புதிய கிருபைகளை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாப்பு. கம் ஆன். ஆமென். சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருந்துராதீங்க. ஆண்டுடைய சமூகத்துல எவ்வளவோ ஆழங்கள் இருக்கிறது, எவ்வளவோ மகிமைக்கு மேல மகிமை இருக்கிறது, ஆழத்திற்கு மேல ஆழம் இருக்கிறது. இன்னைக்கு விசுவாசி, ஆண்டவரே எல்லாவற்றிலும் அந்த ஒரு மகிமைக்கு நேரம் எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. பெத்தேல் இருந்தவன் தேவனை சந்தித்த இடம் பெனியலாய் மாற்றப்படுகிறது. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் உன்னை பெனியல் இடத்துக்கு கொண்டு வரட்டும். சொல்லுங்க ஆமென். அந்த இடத்திற்கு பேர் அவன் பெனியல் என்று பெயரிட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்து உனக்காக திறக்கப்பட வேண்டிய வழிகளையும் வாசல்களையும் உனக்காக திறந்து உன்னை ஒரு பெரிய சாட்சியை கர்த்தர் எடுத்துட்டு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க அப்படி எல்லாம் எழுமி இருக்கலாமா? கம் ஆன். எல்லாரும் நன்றி செலுத்துற ஒரு நேரம் கடைசி. அவன் பெனியேல் என்கிற இடத்திற்கு வந்தான், தேவனை முகமுகமாய் கண்டான். இந்த உலகத்துல வெளியேற பெற்ற விஷயம் என்ன தெரியுமா? அவரை சந்திப்பது. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கேக்குதா நான் பேசுறது? அவரை பார்ப்பது. எல்லாரும் சொல்லுங்க, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை அவரை காணும். ஆமென். யாக்கோபு ஆண்டவரை பார்த்து சொல்றான், முகமுகமாய் கண்டேன். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவன் மட்டும் கை உயர்த்துங்க. அவரை பார்க்கணும் ஆண்டவரை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? குழந்தையாவே இருந்து போயிடக்கூடாது. அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க அபிஷேகத்தை பெறுங்க. தரிசனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, சொப்பனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, கர்த்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க. சொல்லக்கூடாது ஆமே. மற்ற எல்லாத்தையும் பார்க்கணும்னு, இந்த உலக பிரகாரமான காரியத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.
தேவனை பார்க்க இன்னைக்கு ஆசைப்படு. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அவரை பார்க்க ஆண்டவர் உங்களை நான் பார்க்கணும் சுவாமி, உங்களை பார்க்க விரும்புறேன். எத்தனை பேர் அப்படி ஆசைப்படுறீங்க இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா. இந்த ஆராதனையில உம்மை நாங்க பார்க்க விரும்புறோம். எப்படி யாக்கோபு உம்மை கண்டானோ நாங்களும் உம்மை காண விரும்புகிறோம் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க 2 கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கும் போது தரிசன கண்கள் உண்டாகட்டும். அபிஷேகம் பெறாத பிள்ளைங்க வாயை திறந்த ஆண்டவரே எங்களை அபிஷேகத்தினால் நிரப்பும், ஒரு வல்லமையினால் எங்களை நிரப்புன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றட்டும், அந்த கிருபையை உங்க மேல ஊற்றட்டும், அந்த வல்லமையை உங்க மேல ஊற்றட்டும். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாஞ்சிய வேதம் அழகாய் சொல்லுங்க, தாகம் உள்ளவன் இடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன். நீ விசுவாசிச்ச ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட எப்படி யாக்கோபு சொன்னானோ, ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாயை திறந்து கேள், நீர் இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்கலன்னு நான் உம்மை விடவே போறது இல்லை ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற பிள்ளைங்க உங்க கரங்களை உயர்த்தி கதறணும் ஆண்டவருடைய சமூகத்தில். அவன் யாக்கோபு கண்டானா நீயும் காணணும் தானே, நானும் காணணும் தானே. ஆண்டவரே நானும் உம்மை காணணும் ஆண்டவர், இந்த பண்டிகை நாட்கள்ல உம்மை நான் காணணும் ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க போறீங்க அப்படி? அவங்க எல்லாம் வாயை திறந்து கேளுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. நான் உம்மை தேடுவே நான் முழுதும், நான் உம்மை சேவிப்பே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசு. எல்லாரும் ஆசையா 2 கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் உம்மை தேடுவே நான் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆசையா இயேசுவே. நான் உம்மை தேடுவே நான் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. நீங்க மட்டும் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? உம்மை தேடுவே சத்தமா நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். சத்தமா இன்னும் சத்தமா. எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. பாடலாமா? நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம். எனது ஆசையா கரங்களை உயர்த்தி ஆசை தப்பாவ இயேசுவே. நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றி ஆசையாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இன்னும் ஆசையான உம்மை தேடுவே நான் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும்
நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இனி உம்மை மட்டுமே நான் தேடுவேன் ஆண்டவரே, உம்மை மட்டுமே அப்பா, உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே. ஆமென். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும். ஆமென். ராஜாகா தடலகா வாதரபா நான் உம்மை தேடுவேன் நான் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். ROI Power Ministries.